11ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். விசுவாசத்தை குறித்த மிகச்சிறந்த டெஃபினிஷன், விளக்கம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி நேற்று முழுக்க அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நம்புகிறதுனா என்ன, விசுவாசிக்கிறதுனா என்ன, நம்பப்படுகிறவர்கள் உறுதி விசுவாசம்னு சொல்லியிருக்குது. இந்த உறுதின்ற வார்த்தையை பார்த்தோம். காணப்படாதவர்களை குறித்த நிச்சயம்னு பார்த்தோம். எப்படி விசுவாசம் காணப்படாதவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நேற்று நாம் கவனித்தோம். சப்ஸ்டன்ஸ் என்ற இங்கிலீஷ் வார்த்தை, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார், அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். சப்ஸ்டன்ஸ்னா சப்னா அடி, அடியில், ஸ்டாண்ட்ஸ்னா நிற்கிற. அப்போ அடியில் இருக்கிற ஃபவுண்டேஷன், என்னுடைய விசுவாசத்துக்கு அடியில் என்னுடைய விசுவாசம் ஒரு அஸ்திபாரம், அதுக்கு அடியில் அஸ்திபாரம் இருக்குது, ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் என்னுடைய விசுவாசம் நிற்கிறது. இது வந்து ஒரு கனவு மாதிரி இல்லை, ஏதோ நான் விரும்புகிறேன், எனக்கு இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அது இல்லை விசுவாசம். ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன அஸ்திபாரம் பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை அந்த அஸ்திபாரம் என்கிறதெல்லாம் காண்பித்தேன். சரி, அங்கே ஆம்பிளிஃபைட் பைபிள் டிரான்ஸ்லேஷனில் எடுத்தோம் இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு பதிலாக அஷூரன்ஸ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அஷூரன்ஸ் என்கிற வார்த்தை மட்டும் இல்லாமல் கான்ஃபர்மேஷன், அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி அர்த்தம் தான். இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வார்த்தை டைட்டில் டீட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டைட்டில் டீட்ன்ற வார்த்தையை ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். டைட்டில் டீட் என்ன? ஒரு சொத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர், அதுக்கு ஒரு டைட்டில் டீடு இருக்குது. 1000 பேர் 1000 சொல்லலாம், உங்களுக்கு இல்லைன்னலாம், அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். கோர்ட்டுக்கு போனால் எது நிற்கும்? டைட்டில் டீடு தான் நிற்கும். டைட்டில் டீடு நீங்கள் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரருங்கிறதுக்கு அது உத்தரவாதம் அளிக்கிறது, கேரண்டி பண்ணுகிறது. அப்போ விசுவாசம் என்கிறது ஒரு டைட்டில் டீடு மாதிரி. தேவன் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள்லாம் என்னுடையது என்கிறதுக்கு அதுதான் அத்தாட்சி. சொத்துக்கு அப்படி ஒரு பத்திரம், ஒரு டாக்குமெண்ட், டைட்டில் டீடுன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதுபோல் இந்த தேவ ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு சொந்தம்ங்கிறதுக்கு அத்தாட்சி என்ன? தேவனுடைய வார்த்தை. இது ஒரு டைட்டில் டீடு மாதிரி இருக்கிறது. இது வந்து மற்ற எல்லாத்தை காட்டிலும் மேலானது. என் ஃபீலிங் இல்லை, எனக்கு சொந்தமானது போல நான் உணரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபெய்த் இஸ் நாட் வாக்கிங் பை ஃபீலிங். என்னைக்கு ஜனங்க ஃபீலிங்கை நம்பி நடக்கிறாங்களோ அவங்க விசுவாசத்தை நம்பி இல்லை. ஃபீலிங் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கலாம். ஃபீலிங்கை நம்பி நடக்கக்கூடாது, வார்த்தையை நம்பி தான் நடக்கணும். வார்த்தை வந்து ரொம்ப ஷுவர் ஃபவுண்டேஷன். அது ரொம்ப ஃபீலிங்கை காட்டிலும் ரொம்ப மேலானது. அது வானமும் பூமி ஒளிந்தாலும் ஒளிந்து போகாத தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்குது. இன்னும் 1-2 டிரான்ஸ்லேஷன் மட்டும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இந்த இங்கிலீஷில் பல டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இதை விளங்கி கொள்றதுக்கு, சிம்பிளாக விளங்கி கொள்றதுக்கு, கிரேக் மொழி, எபிரேய மொழி எல்லாம் தெரியாதவங்களுக்கு கூட கொஞ்சம் விளங்கி கொள்வதற்கு உதவியாக அது இருக்கிறது சில நேரங்களில். இந்த வசனத்தை பொறுத்தவரை அது ரொம்ப பெரிய உண்மை. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் ஃபெய்த்தை பற்றி அந்த வசனத்தில் முதலாவது வசனம் எபிரேயர் 1:1 என்ன சொல்லியிருக்குது? ஃபெய்த் இஸ் அ ஃபர்ம் ஃபவுண்டேஷன். சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு பதிலாக, அல்லது அஷூரன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக, உறுதிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஃபர்ம் ஃபவுண்டேஷன். விசுவாசம் என்ன? ஒரு உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறது. விசுவாசமே ஒரு உறுதியான அஸ்திபாரம்னு சொல்லி. உறுதியான அஸ்திபாரம் என்னன்னா அசைக்க முடியாது, cannot be shaken. அந்த அசைக்க முடியாத அந்த உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே தான் என்னுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய எதிர்காலம் எதன் அடிப்படையில் கட்டப்படுகிறது? அசைக்கப்பட முடியாத ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே நாம் நம்முடைய எதிர்காலத்தை கட்டுகிறோம். நாளைக்கு நான் என்னவா இருப்பேங்கிறது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அதை எடுத்துக்கொள்ளும் போது, விசுவாசத்தில் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு உறுதியான, உங்களுடைய வாழ்க்கை ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறது. நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் அப்படின்ற இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது.
இந்த நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அதாவது கான்ஃபிடென்ஸ் என்ற வார்த்தை. கான்ஃபிடென்ஸ்ன்றது ரொம்ப மாடர்ன் இங்கிலீஷில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. கான்ஃபிடென்ஸ்னா போல்ட்னஸ், தைரியம். தமிழில் எப்படி மொழிபெயர்க்கிறாங்க கான்ஃபிடென்ஸை? தைரியம் அப்படின்னு சொல்லி. இயேசுவின் ரத்தத்தால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு எபிரேய நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ விசுவாசம்னா என்ன? அது ஒரு தைரியம். விசுவாசம் ஒரு தைரியம், போல்ட்னஸ் என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த போல்ட்னஸ் எங்கேருந்து வருது? நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார் கர்த்தர், எனக்கு எந்த குறைவுமே கிடையாது, நான் எல்லாம் நிறைவி பெற்றிருக்கிறேங்கிற அந்த போல்ட்னஸ் எங்கேருந்து வருது? போல்ட்னஸ் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. ஃபெய்த் இஸ் த போல்ட்னஸ் ஆர் த கான்ஃபிடென்ஸ். விசுவாசம் என்பது அப்படிப்பட்ட ஒரு தைரியம். அந்த தைரியம் கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து வருது. இன்னும் ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன், ESV, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இன்றைய காலத்தில் இந்த ESV தான் ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்புன்றாங்க. ரொம்ப லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெலாம், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாலெலாம் பார்த்தீங்கன்னா NIV தான் ரொம்ப எல்லாரும் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா பல திருத்தங்கள் அதில் செய்யப்பட்டிருந்தது. பழைய இங்கிலீஷில் வந்த சில குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணி NIV நல்லா வந்தது. NIV எல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ NIV தாண்டி ESV, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த படிக்கலாம் போனீங்கன்னா, பைபிள் காலேஜெல்லாம் படிக்க போனீங்கன்னா இந்த வெர்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எபிரேய மொழியிலிருந்தும் கிரேக்க மொழியிலிருந்தும் தான் வேதவசனம் மொழிபெயர்க்கப்படுது இல்லையா இங்கிலீஷில். அந்த எபிரேய கிரேக்க மொழிகளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது ESVன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ESV ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன். அந்த ESV டிரான்ஸ்லேஷனு அஷூரன்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்து. அதனால தான் அதிகமாக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். ஃபெய்த் இஸ் தி அஷூரன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார்னு அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறோம். சரி, சில மொழிபெயர்ப்புகள்லாம் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக விசுவாசம்னா அப்போ என்ன? இவ்வளோ நேரம் நம்ம விளக்குனதுலேருந்து விசுவாசம்னா என்ன? விசுவாசம்னா வெறும் ஒரு மென்டல் அசன்ட் கிடையாது. மென்டல் அசன்ட்னா மனதளவில் அல்லது கொள்கை அளவில் இதைத்தான் நாங்கள் எங்கள் சபையில் நம்ம நம்புகிறோம் அல்லது இதைத்தான் எங்கள் மதத்தில் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறது இல்லை விசுவாசம். அது வெறும் மென்டல் அசன்ட். சில நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் நம்புகிறோம். கண்ணின் வயிற்றில் பிறந்தார், வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அது அநேக நேரத்தில் வெறும் மென்டல் அசன்ட்டாக இருக்குது நிறைய பேருக்கு. அதனால இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இந்த கொள்கையை இவங்கெல்லாம் நம்புகிறார்கள், மனதளவில் நம்புறது. அது மென்டல் அசன்ட் கிடையாது. விசுவாசம் என்கிறது மென்டல் அசன்ட்டை தாண்டி நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், அது ஆக்ஷனில் போய் முடிகிறது. ஏன் ஆக்ஷனில் போய் முடிகிறது? ஏன் அது வெறும் மனதளவோடு நிற்கிறது இல்லை, ஏன் ஆக்ஷனில் போய் முடிகிறதுனா, உண்மையான விசுவாசத்தில் அதை விசுவாசிக்கிறவன் வெறும் மனதளவில் அதை நம்பலை, அவன் அதுதான் உண்மை என்று முழு நிச்சயமாய் நம்புகிறான். இந்த முழு நிச்சயமாக நம்புறதுங்கிறது ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் அப்படி வருது, ஃபுல்லி பர்சுவேடட். ஃபுல் பர்சுவேஷன், ஃபுல்லி பர்சுவேடட்னா முழு நிச்சயம் நம்புறது. திருப்புவோம் பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி, அதாவது ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்றது சொல்றாங்க. சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, அதாவது ஆண்டவர் இப்போ நட்சத்திரங்களை காமிச்சு சொன்னார் இல்லையா, வானத்து நட்சத்திரத்தை பார், அது உன்னால் என்ன கொடுமாங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, உன் சந்ததி இப்படி இருக்கும். பிள்ளை இல்லாதவனுக்கு சொல்றாரு, உன்னுடைய சந்ததி இப்படி இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புறது நல்லா கவனிங்க, நம்புகிறது ஏதுவில்லாது இருந்தோம்னா என்ன அர்த்தம்? கண்ணில் பார்க்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் இதை நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு அதில் எந்த ஆதாரமும் கிடையாது. கண்ணில் பார்க்கக்கூடியதெல்லாம் கான்ட்ரரியா இருக்குது. கான்ட்ரரினா எதிர்மாறாக இருக்கிறது. வயசு 90 ஆயிடுச்சு, மனைவிக்கு கற்பம் செத்து போனது என்று எண்ணப்பட்டது. இவனுக்கும் வயசு ரொம்ப 100 வயசு கிட்ட ஆயிடுச்சு, இவன் ஆளை செத்தவன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. இனிமே என்ன இருக்குதுங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப பார்க்கறதுக்கு நம்புவதற்கு ஏதுவாக ஒண்ணுமே இல்லை. நம்புறதுக்கு ஏதுவா
ஒண்ணுமே இல்லை. நம்புறதுக்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்புறம் சொல்லி இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, சாராளுடைய கற்பம் செத்து போனதையும். கற்பம் இனிமே கற்பம் தரிக்க முடியாது, ஒரு வயசு வரைக்கும் தான் அது. இது செத்து போனது மாதிரி நினைச்சுக்கலாம், செத்து போனதுன்னே சொல்றாங்க. சரீரம் செத்து போச்சு, 100 வயசு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும்? கற்பம் செத்து போனது அப்படிங்கிறத எண்ணாது இருந்தானா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். இப்ப கவனிங்க, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அதாவது எந்த விதமான டவுட் அவனுக்கு இல்லை, டவுட்டையும் அவன் என்டர்டெயின் பண்ணலை, டவுட்டையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சந்தேகங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த முழு நிச்சயமாய் நம்பி இருக்கு பாருங்க, அதுதான் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பர்சுவேடட் அப்படின்னு வரும். ஃபுல்லி பர்சுவேடட்னா என்ன அர்த்தம்? அந்த கர்த்தர் தனக்கு ஒரு பிள்ளையை தருவாருங்கிறதுல உறுதியாயிட்டான். சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவனுக்குள்ள மனதில் ஒரு உறுதி வந்துருச்சு. எல்லா சந்தேகத்தை தாண்டி அவனுக்குள்ள ஒரு உறுதி, நிச்சயம் அவனுக்குள்ள உருவாகி விட்டது. அப்போ பாருங்க, எதை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பினாலும், ஆண்டவர்கிட்ட எதை பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் இந்த முழு நிச்சயமாய் நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு உண்டாக வேணும். முழு நிச்சயமா நம்புறதுன்றது உடனே அப்படி வந்துடுறது இல்லை. ஆபிரகாமே பாருங்க, ஒன்றும் முழு நிச்சயமா நம்பிடல முதலையே, போக போக தான் அது நடக்குது. போக போக 25 வருஷமாச்சு வாக்குத்தத்தம் கொடுத்து, நடுவில் 1000 தடைகள். மனைவி முடியாது, நம்மளுக்கு இதெல்லாம் காத்திருக்க முடியாது, இது வரைக்கும் கர்த்தர் ஒன்றும் ஜெயிலியாக்கும், வேற ஒரு பிள்ளை எப்படி பெற்றுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக போய் பெற்றுக்கிட்டான் பாருங்க. அவன் முழு நிச்சயமா நம்பல எவ்வளோ காலமா. ஆனால் போக 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 முழு நிச்சயமா நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டான். கர்த்தரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள. ஆபிரகாமுடைய காலத்தில் இப்படி ஒரு வேத புஸ்தகம் கிடையாது, இப்படி ஒரு சபை கிடையாது, இப்படி வார வாரம் போதிக்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. அவன் ஒரு சர்ச்சுக்கு போய் நல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு சூழலில் உட்காந்து கர்த்தரை ஆராதிச்சு இப்படியெல்லாம் வசனத்தெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் அவனுக்கு இல்லை. கர்த்தரை குறித்து அறிந்தவங்கலாம் வேற யாரும் கிடையாது, இவன் தான் இருக்கிறான் பாருங்க. இவனுக்கு தான் தெரியும், இவனே தான் பாஸ்டர், இவனே தான் விசுவாசி, இவனே தான் எல்லாம், இவனே தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்தான். வேத புஸ்தகம்லாம் கிடையாது. இப்போ நம்ம புரட்டுறோம், ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அங்கேயும் எங்கேயும் புரட்டி இத்தனை டிரான்ஸ்லேஷனை காண்பித்து எபிரேய மொழி கிரேக்க மொழியெல்லாம் பார்த்து விளக்கம் சொல்லி உதாரணங்களை கொடுத்து இப்படிலாம் பேசுகிறோம். எவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி நம்பலாம். வசனத்தை இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் இந்த முழு நிச்சயமாக நம்புறதுன்றது இவனை மாதிரி 25 வருஷம் ஆக வேண்டியதில்லை. இப்போல்லாம் கடன்னு வந்துடும். முழு நிச்சயமாக நம்புறதுங்கிறது வேத வசனத்தை வச்சு இந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டார் நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள் எழுதியிருக்கு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து, அவர்களுக்கு நடந்ததெல்லாம் பார்த்து எப்படி அவர்கள் விசுவாசித்தார்கள்ன்றதை பார்க்கும்போது இந்த முழு நிச்சயமாக நம்புறதுங்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாய் கற்றுக்கொள்ள கூடிய ஒரு காரியமாக இன்றைக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஈஸி பாருங்க விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அத்தனை உதாரணங்கள் இருக்கிறது விசுவாசத்துக்கு. சீக்கிரம் நம்ப ஆரம்பிச்சிடலாம், சீக்கிரம் அந்த முழு நிச்சயமான நம்பிக்கைன்றது வரும். அப்போ எதுவாக இருந்தாலும் சுகம் வேணுமா, முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி வேணுமா, தோல்வியெல்லாம் ஜெயமாக மாற்றணுமா, முழு நிச்சயமாக நம்பக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேணும். குடும்பம் கெட்டு போய் பிரிஞ்சு போய் உடஞ்சி போய் இருக்கிற குடும்பத்தை ஒன்றாக்கி திரும்ப நல்லா கட்டணுமா, வாழ்க்கையை முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வர வேண்டும். அதுக்குரிய வார்த்தைகளை எடுத்து உள்ளத்தில் வச்சு அதை தியானித்து அதை அறிந்து கொண்டு கடவுளுடைய சித்தம் என்ன, கர்த்தர் தேவாதி தேவன் என்ன இப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார், இப்படி இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம், எப்படி வேணா இருக்கலாம்னு கிடையாது, இதுதான் கர்த்தருடைய சித்தம். வேற எல்லாம் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். வேற ஏதாவது வேற எப்படியாவது இருந்ததுன்னா வாழ்க்கை அது ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படிங்கிற ஒரு முழு நிச்சயமாய் நம்புகிற ஒரு நிலைக்கு நாம் எல்லாரும் வர வேண்டும். முழு நிச்சயம்னா வேற ஒன்றும் இல்லை, உறுதி. அதான் தமிழ் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. முழு நிச்சயம்னா ஒரு ஃபர்ம் கன்விக்ஷன். ஃபர்ம் கன்விக்ஷன்னா உறுதியான நம்பிக்கை, அசைக்கப்பட முடியாத ஒரு நம்பிக்கை. எல்லாவற்றை பற்றியும் இப்படி
முழு நிச்சயமாக நம்புகிற ஒரு நிலைமைக்கு வரணும். நிறைய பேர் ஒன்றை முழு நிச்சயமாக நம்புகிறாங்க, இன்னொன்று நம்புறதில்லை. எப்படி ஆசீர்வாதங்கள் பல காரியங்கள் இருக்குது பாருங்கள். சிலர் ரட்சிப்பை நல்லா நம்பி ஏற்றுக்கொண்டாங்க, சுகத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. ஏன்னா அது குறித்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறதில்ல. அது முழு நிச்சயம், அதை பற்றி 1000 சந்தேகங்கள். இவங்க எப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்கிறாங்க கர்த்தர் ஒரு வேலை கொடுத்துருப்பாருன்றாங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக இதை கொடுத்துருக்காருன்றாங்க, இதுவும் உண்மையாக இருக்கலாம் அல்லவா? இப்படியெல்லாம் இருக்கிற வரைக்கும் சுகத்தை பெறுறதுக்கு அது ஒரு பெரிய தடையாக ஆயிடுது. அதையெல்லாம் தாண்டி வரணும். அப்போ நமக்கு சுகம் வேணும்னா அதை பற்றி ரொம்ப சீரியஸாக இருக்கணும். சுகம் வேணும்னா எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கிறோம், அதை பண்ணிக்கிறோம், அதை பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறோம், என்ன செலவானாலும் சரி கடன் வாங்கியாவது அதை பண்ணி முடிக்கிறோம். ஏன்னா உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, பெரிய முயற்சி எடுக்கிறோம். ஆவிக்குரிய முயற்சியில் இறங்கணும். நம்ம ஆவிக்குரிய ஒரு பெரிய முயற்சியில் இறங்கணும். ஆவிக்குரிய பெரிய முயற்சினா அங்கேயும் எங்கேயும் ஓடி இவர் பண்ணுவாரா அவர் பண்ணுவாரா, இவர்கிட்ட அபிஷேகம் இருக்குதா அவர், அது அப்படி இல்லை. அது இல்லை ஆவிக்குரிய முயற்சி. சரியான ஆவிக்குரிய முயற்சினா கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு அஸ்திபாரத்தை போட்டு நான் சுகத்தை குறித்த என்னுடைய நம்பிக்கையை நான் கட்டி எழுப்ப போகிறேன். வார்த்தை என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வீகமான முயற்சியில் நிறைய பேர் இறங்கிறது கிடையாது பாருங்க. மற்ற எல்லாம் முயற்சி எடுப்பாங்க, எதையோ வேண்டாததெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு தெய்வீகமான முயற்சி எடுத்தால் தான் தெய்வீகமான மாற்றம் ஒன்று உண்டாக முடியும். நான் பார்த்துருக்கேன் பாருங்க, நானும் சின்ன வயசுலேருந்து இதுலேயே வர்றேன். சிலரெல்லாம் பார்த்துருக்கேன் 30, 40, 50 வருஷமா இப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடியே காலத்தை கழிச்சிட்டாங்க. எதையாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒன்றும் பெருசாக மலர்ந்த மாதிரி தெரியல, காரியங்கள் மாறின மாதிரி தெரியல. இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்நேரத்து இவரை நம்புகிறாங்க, இன்றைக்கி அவரை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது நடக்கும்னு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் உறுதியான அஸ்திபாரம் கிடையாது. மனுஷர்கள்லாம் உறுதியான அஸ்திபாரம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உறுதியான அஸ்திபாரம். அதனால தான் வார்த்தையை போதிக்கிற ஒரு சபை, அப்படிப்பட்ட ஒரு போதனை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திரும்பி திரும்பி போய் அதை கேட்டு 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 அஸ்திபாரம் போடுறோம். அஸ்திபாரம் போடுறதுனா லேசான ஒரு காரியம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தருடைய சித்தம் என்ன என்கிறதுல ஆழமா போய் அதை காமிச்சு 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 சந்தேகங்களை எல்லாம் போக்கி அதெல்லாம் விலக்கி வச்சு ஒரு உறுதியான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக தான் சபை இருக்கிறது. அதனால தான் பாருங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு காரியத்தை எடுத்தேன்னா 20 வாரம் 30 வாரம் தொடர்ந்து போதிப்பேன். ஏன்னா லேஸில் இறங்கிடாது. நம்ம நினைக்கிறோம் ஒரு தடவை சொல்லிட்டோம், தெரிஞ்ச பிரசங்கம் பண்ணியாச்சு, இனிமேல் தேவையில்லை. கிடையாது. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறோம், ஒருத்தரும் கவனிக்கிறது இல்லை. கவனிச்சதில் ஒரு 10% கூட இறங்குறது கிடையாது. மறுபடியும் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணி பாருங்க, அதை அவங்க கேட்பாங்க, இது நல்லா இருந்ததுங்க, இது முன்ன பண்ணதே இல்லைல்ல. ஆடக்கடலை இப்போ எத்தனை தடவை பண்ணியிருக்கோம், இவங்க கவனிக்கல, நம்ம என்ன பண்ணுறது. அதனால திரும்ப பண்ணுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது பாருங்க. அப்போ இதை ஆழமாக போதிச்சு போதிச்சு போச்சு முழு நிச்சயமான, அப்போ சரியாகவே கேட்கலன்னா எப்படி அவங்களுக்கு முழு நிச்சயமான நம்பிக்கை உண்டாகும்? இல்லை, எப்படி முழு நிச்சயமாக ஒரு காரியத்தை நம்புவாங்க? என்னைக்கு ஒரு ஆள் ஒரு காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்படி சொல்லுதாமே வேதம், நாளைக்கு அதை பற்றி சொல்கிறாராம், அடுத்த வாரமும் திருப்பி சொல்ல போகிறாரு, இதை நான் இன்னும் கவனிக்க போகிறேன், இதை எழுதி வைக்க போகிறேன், இதை இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய போகிறேன், இது உண்மையான வேத வசனத்தை நானே படிக்க போகிறேன், ஆராய போகிறேன், உண்மையாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை போய் அணுகும்போது பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது. சரி, முழு நிச்சயமாய் நம்பி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ விசுவாசம்னா என்ன? 1000 சந்தேகங்கள் இருந்தது, இப்போ வசனத்தை கொண்டு திரும்ப 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 அதை போதிச்சு போதிச்சு விளக்கங்களை கொடுத்து கொடுத்து காரியங்களை காமிச்சதுனால, அது குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டானதுனால முழு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இப்போ வந்திருக்கிறோம். அதுதான் விசுவாசம். சரி, அந்த முழு நிச்சயம் எப்படி வருது, எங்கிருந்து வருதுன்றதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம், திருப்போம். அது வசனத்திலேருந்து வருதுன்னு சொல்லிட்டேன், வசனத்திலேருந்து எப்படி வருதுன்றதை காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். மிகச்சிறந்த உதாரணம் இங்கே தான் இருக்குது. மரியாள் உடைய உதாரணம் தான் மிக சிறந்த உதாரணம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 31லேருந்து வாசிப்போம், 30லேருந்து வாசிக்கிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்,
இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அதாவது இயேசு வந்து இவள் மூலமாய் இவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற போகிறார், அவர் தான் இயேசு. இதை சொல்லிட்டு போகிறதுக்காக தேவதூதன் வந்திருக்கிறான், அவளிடத்துல சொல்லுகிறான் அவர் எப்படியெல்லாம் இருப்பார்னு. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. இது ஒரு நல்ல கேள்வி பாருங்க. இது ஒன்றும் ஒரு சந்தேக பேருடைய கேள்வி கிடையாது, ஒரு நியாயமான கேள்வி. அவன் என்ன சொல்றான், நான் தான் கல்யாணம் ஆகலையே, எனக்கு கல்யாணம் ஆகாத பட்சத்தில் எப்படி கற்பம் தரிக்க முடியும்? எத்தனை பேர் நினைப்பீங்க இது நியாயமான கேள்வின்னு? இது ஒன்றும் சந்தேகத்தில் கேட்கல, இது ஒன்றும் கிரிட்டிசிசம் கிடையாது, ஒரு நியாயமான கேள்வி. எனக்கு கல்யாணம் ஆகலை, எப்படி நான் கற்பம் தரிக்க முடியும்னு கேட்குறான். தேவதூதன் பிரதியுத்தரமாக பதில் சொல்கிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். வேலை முடிஞ்சதுன்னு போயிட்டான். எப்போ வேலை முடிஞ்சது? என்னைக்கு தேவதூதன் கொண்டு வந்த வார்த்தையை இவள் ஏற்றுக்கொண்டாலோ, சரி உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னா பாருங்க, அப்பதான் வேலை முடிஞ்சது. அப்புறம் தான் தேவதூதன் போகிறான். நீங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். இவ கேள்வி கேட்கிறா, எப்படி ஆகும் புருஷனை அறியேனேன்னு. அதுக்கு தேவதூதன் விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கத்தின் உச்சகட்டம் தான் என்ன? அந்த விளக்கம் என்ன? பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். எலிசபெத்துக்கும் அப்படி ஆயிருக்குது, அவளும் இப்போ கற்பம் தரிச்சிருக்கிறா. அவள் வந்து ஆப்போசிட் கேஸு. இது வந்து இன்னும் கல்யாணமே ஆகாத இளம்பெண், அவள் வந்து கல்யாணமாகி பல வருஷம் ஆகி வயசாகி இன்னும் குழந்தை பிறகுல. இவளுடைய கசின்னு சொல்கிற தேவதூதன் சொல்கிறான், அவளுக்கு இப்போ கற்பம் தரித்திருக்கிறாள், உனக்கு நடக்கும் அப்படி சொல்லிட்டு. இதில் உச்சக்கட்டம் என்னன்னா, எப்படி பிறக்கும்னு அவள் கேட்குறா. கல்யாணம் ஆகலையே, எப்படி நான் கற்பம் தரிப்பேன், எப்படி குழந்தைய பெறுவேன்? உச்சக்கட்டமான பதில் என்ன? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தான் தேவதூதன் சொல்றது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதில் பாருங்க, இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் இதனால தான் மூல பாஷையை படிக்கணும்னு நிறைய பேர் அதை ரொம்ப தீவிரமாக படிக்கிறாங்க. மூல பாஷையிலே வாசிக்கிறது நல்லது. அதுக்கு தான் காலேஜிலலாம் படிக்க போனால் நேராக மூல பாஷையை யூஸ் பண்ணுறாங்க. சில கல்லூரிகள்லாம் இங்கிலீஷ் பைபிளே யூஸ் பண்ணுறது கிடையாது. இங்கிலீஷ் பைபிளே தூக்கி ஓரமாக வச்சுட்டு வெறும் நேராக க்ரீக்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் டீச் பண்ணுறாங்க. க்ரீக் வாசிக்க தெரியணும், அதன் அர்த்தம் தெரியணும், விளக்கங்கள்லாம் நேராக க்ரீக் டெஸ்டமெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த குழப்படிகள் எல்லாம் அப்போ மேற்கொண்டலாம் ஈஸியாக. இங்கிலீஷில் வாசிக்கும் போதே பெரிய ஒரு ஹேண்டிகேப் இருக்குது சில நேரத்தில். ஏன்னா மூல பாஷையில் என்ன சொல்ல வர்றாங்கன்றது சில நேரத்தில் சரியாக சொல்ல முடியல, சொல்கிறது இல்லை. பல காரணங்களுக்காக அது சரியாக வரல. ஏன்னா மனிதர்கள் தான் மொழிபெயர்க்கிறாங்க, மொழிபெயர்க்கும் போது 1000 குறைகள் அதில் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வசனம் இது, ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அதனால தான் மூல பாஷையே தெரியாதவர்கள் கூட இப்போல்லாம் தெரியாமலேயே நம்ம போய் ஆராயலாம். இதெல்லாம் அதுக்குரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக போய் இந்த லெக்சிகான் மாதிரிலாம் இருக்குது. அதில் போயிட்டு என்னென்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையை எடுக்கலாம், ஒரு வசனத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் பார்க்கலாம், என்னென்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதை எப்படி மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறத பெரிய பெரிய கிரேக்க மொழியை படித்த பெரிய ஆளுகள்லாம் விளக்கம் சொல்கிறதெல்லாம் படிக்க முடியுது. இப்போ அதெல்லாம் நிறைய ரிசோர்ஸஸ் இப்போ இருக்குது. கிரேக்க மொழியும் எபிரேய மொழியும் இந்த கிரேக்க மொழியும் தெரிஞ்சு தான் ஆகணும்னு ஒன்று கிடையாது. தெரிஞ்சால் நல்லது, இல்லைனா கூட கண்டுபிடிக்கலாம். அதை ஆம்பிளிஃபைடு பைபிளுக்கு திரும்ப போவோம். ஏன்னா பொதுமக்களுக்கு போதிக்கும் போது சில நேரத்தில் இப்படி போய் போதிச்சா பெட்டர். ஏன்னா அவங்கெல்லாம் அதுலேருந்து தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் ஒரிஜினல் கிரீக்குக்கு போய் அங்கே அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த பழைய மொழிபெயர்ப்பில் அர்த்தம் சரியாக வரலையே, ஃபுல்லாக வரலையே, சொல்ல வேண்டியது சரியாக சொல்லலையே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்களே, அதை வச்சுக்கிட்டே பெரிய பெரிய பிரசங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னென்னு கண்டுபிடிச்சா அதை விட பெரிய பிரசங்கள்லாம் பண்ணலாம் இதிலிருந்து.
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆம்பிளிஃபைட் பைபிள் ஆட்கள் இதை போய் படித்து சரியா சொல்லலையே, முழு அர்த்தத்தை கொண்டு வரலையேன்னு சொல்லி அதை கொண்டு வர்றதுக்காக சில வார்த்தைகளை சேர்த்து அதை மொழிபெயர்க்கிறாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் போது எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். For with God nothing shall be impossible. அதுதான் ஆங்கில மொழிபெயர்ப்பு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு for with God nothing shall be impossible. ஆம்பிளிஃபைட்ல வாசிக்கிறேன் பாருங்க. For with God nothing is ever impossible and no word from God shall be without power or impossible of fulfillment. இருக்கீங்களா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு, என்ன எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்களே. For with God nothing is ever impossible. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலமும் தேவனால் கூடாதுன்னு ஒரு காரியமும் ஒரு காலமும் இருக்கவே முடியாது. With God nothing is ever impossible. தேவனால கூடாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. And no word from God shall be without the power or impossible of fulfillment. அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை கூட நிறைவேற முடியாததாய் வருகிறது இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறத நிறைவேற்ற முடியாத வல்லமை இல்லாத ஒரு வார்த்தையை தேவன் பேசுறதே கிடையாது. உன்னை பேசினா அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. என்ன மாதிரி ஒரு விளக்கம் பாருங்க, என்ன மாதிரி ஒரு அர்த்தம். இதுதான் ஒரிஜினல் லாங்குவேஜில் படிச்சீங்கன்னா இதனுடைய அர்த்தமே இப்படி தான் வருது. தேவனால கூடாத காரியம்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இருக்க முடியாது. தேவனால கூட ஏன் இருக்க முடியாது, ஏன்ற காரணம் தான் ரொம்ப முக்கியம். இங்கே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு சொல்கிறோம், கரெக்டு. ஏன் ஒன்றுமில்லை, ஏன் அவரால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் வாயை திறந்து ஒன்று சொல்லும் போது அந்த சொல்லப்படுகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கான வல்லமையை ஆற்றலை அந்த வார்த்தைக்குள்ளேயே வச்சிடறாரு. அதனால சொன்னார்னா அப்படியே ஆயிடும். அது அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இல்லாமல் ஒரு வார்த்தையை கூட அவர் பேசுவதே கிடையாது. ஆகவே தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் பிடிச்சிக்கிட்டீங்க அதை? இதெல்லாம் பிடிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்லுகிற அந்த வாக்கு தத்தங்கள்லாம் அப்படியே விலையேற பெற்றதா நமக்கு இருக்கும். அவர் சொல்லிட்டாரா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும், அவர் சொல்லியிருக்காரா? அவர் சொல்லியிருக்காருன்னா அப்புறம் அப்பீலே கிடையாது. அது அவர் சொல்லியிருக்காருன்னா வேற எவனும் எனக்கு சொல்ல முடியாது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் நம்பாதேன்னு. அவர் சொல்லி இருக்கிறாருன்னா, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறாருன்னா அவர் வாயிலிருந்து வந்துருச்சா? அது அவர் வாயிலிருந்து வெளியே விட்டாரா? அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை உதிர்ந்துச்சுனாலே அதுக்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இல்லாமல் இருக்காது. ஒரு வார்த்தை கூட அதை நிறைவேற்றக்கூட வல்லமை இல்லாமல் சொல்லப்படுவதே கிடையாது. அவர் அப்படி சொல்றதே கிடையாது, பயன்படுத்துவதே கிடையாது. ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துவதே கிடையாது. ஹலோ, அப்ப கர்த்தர் சொல்றாரு, தேவதூதன்ட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு வார்த்தையை. இவ சொல்றா, எப்படிங்க கல்யாணம் ஆகலையே? நல்ல கேள்வி. அதுக்கு பதில் சொல்றான் தேவதூதன், இல்லை இல்லை, பரிசுத்தாவியானவர் உன்மீது வந்து நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், உனக்கு பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன்னுடைய இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்துக்கும் அதே மாதிரி நடந்திருக்குது, நம்பு, நடக்கும். ஏன் சொல்றேன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கிரேக்க மொழியில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்குது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஏன்னா அவர் வார்த்தையை சொல்லும் போதே அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலையும் அதிலேயே வச்சு தான் சொல்றாரு. அந்த வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்குது. அதனால அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் தேவதூதன் சொல்றான். அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறது மட்டும் அங்கே பாயிண்ட் இல்லை. வெறும் இந்த வசனத்தை இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் விளங்கும். மூல பாஷையிலேருந்து பார்த்தா ஏன் தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்றது காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? அந்த வார்த்தை அப்படிப்பட்டது. வார்த்தையினுடைய தன்மை என்ன? தேவனுடைய வார்த்தையினுடைய தன்மை என்ன? அது வரும்போதே எதை சுமந்து வருது? அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை சுமந்து வருகிறது. இதை சொன்ன உடனே, இல்லைனா வெறும் இங்கிலீஷில் பார்த்தா இங்கே வழங்காது பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொன்ன உடனே மரியாள்
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக. எப்படி அவ்வளோ குயிக்காக மனசு மாறினா? இங்கிலீஷில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்றதை நிறுத்திட்டாங்க. உடனே பெருசாக மனசு மாறி நான் உமது அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்னதா சொல்லி இருக்குது. எப்படி தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படி அவ்வளோ பெருசாக அப்படி மனசு மாறிட முடியும்? ஏன் மாறிச்சுன்னா இதனால தான் மனசு மாறிச்சு. எதனால? கடவுள் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளேயே வச்சிடறாருமா. அதனால கர்த்தர் தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அவருடைய வார்த்தை இது, அவருடைய வாக்கு தத்தம் இது. இதுக்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் வச்சு கொடுக்குறாரு அவரு. அப்படி இல்லாமல் அவர் பேசுறதே கிடையாது, சொல்றது அப்படியே. அதனால தான் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாடும். எவ்வளோ பெரிய இருளாக இருந்தாலும் சரி, வெளிச்சம்னா அதுக்கு முன்னால் இருந்ததே இல்லைன்னாலும் சரி உண்டாகிவிடும். ஏன்னா அந்த வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுதுன்ற வார்த்தையிலேயே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் அதிலேயே இருக்குது. இதை கேட்ட உடனே தான் அவளுக்குள்ள மனமாற்றம் ஏற்படுது. அப்ப அவர் வார்த்தையே ஆற்றல் இல்லாம சொல்றது இல்லையா, வார்த்தையே அதுக்குள்ள சொல்றதை நிறைவேற்றக்கூடிய சக்தியை வைக்காம அவர் வார்த்தையை விடுறது இல்லையா. அப்ப சொல்லிட்டாரே, அப்ப அது எனக்கு போதும். இதோ நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு. அவ பதில கவனிங்க, அவ பதிலே நீங்க அவளுக்கு என்ன விளங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வெறும் அவளுக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தா அவ என்ன சொல்லியிருப்பா? சரிங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவன் என்ன சொல்றா? ஸ்பெசிஃபிக்கா குறிப்பா என்ன சொல்றா? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்போ அவளுக்கு நல்லா விளங்கிருச்சு. வார்த்தை ஒன்று சொல்லுது, அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் அதுக்குள்ளேயே இருக்குது. ஆகவே அதன்படியே எனக்கு ஆக கடவுது. இதை விளங்கின உடனே முழு நிச்சயம் அவளுக்கு உண்டாகிவிட்டது. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ வார்த்தைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சக்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு விளங்கின உடனே முழு நிச்சயம் உண்டாகுது. எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியாது, தெரியுமா? வார்த்தைக்குள்ள வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய சக்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்காருன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடிய அந்த வல்லமை அந்த வாக்கு தத்தத்திலேயே இருக்குது. அதனால தான் அதை கட்டியாக பிடிச்சிக்கிறோம் நம்ம. ஏன்னா அதில் தான் அந்த வல்லமை இருக்குது. அதனால தான் அதை பிடிச்சி இருதயத்தில் வைக்கிறோம், அதை பிடிச்சி வாயில் வைக்கிறோம், அதை பிடிச்சி மனசில் வைக்கிறோம், அதையே நினைக்கிறோம், அதையே பேசுகிறோம், அதையே தியானிக்கிறோம், அதை உள்ளத்தில் வச்சு காப்பாற்றுறோம். ஏன்னா அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தைக்குள்ளதான் அது நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இதை விளக்கி எவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்குது. இதை விளக்கி 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 சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இவ்வளோ விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது? ஏன்னா இன்னைக்கு நம்ம வார்த்தைகளை பலனற்ற வார்த்தைகளாக பேசி பழகிட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் சொன்னதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். நான் சொன்னதுனால அது ஒன்றும் செஞ்சிட போகிறது இல்லை, நான் சொன்னதுனால அது ஒன்றும் நிறைவேற போகிறது. நான் சும்மா சொன்னேன். எத்தனை தடவை சொல்கிறோம் அந்த மாதிரி? நான் சும்மா தாங்க சொன்னேன், நான் அப்படி ஒன்றும் அந்த மாதிரி நினச்சி நான் ஒன்றும் சொல்லலை, சும்மா சொன்னேன். சில சொல்லுவாங்க என் வாயிலிருந்து வந்துருச்சு, நான் சொல்லணும்னு சொல்ல என் வாயிலேருந்து வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தைங்கிறத நீ பெருசாக எடுத்துக்கூடாது. என் வார்த்தை சொன்னதுனால அது நிறைவேறணும்னு நினச்சி நீ அதனால கோவப்பட்டுறாத, அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத, அதனால மனஸ்தாபப்படாத. என் வார்த்தைலாம் ஒன்றுமே கிடையாது. சொல்கிறோம் காசு கொடுங்க நாளைக்கு திருப்பி தந்துடுறோன்றோம். அந்த சொல்கிறவன் வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றான்? நாளைக்கு திருப்பி தர்றேன்னு சொன்னால் வாங்கிடலாம் அவர்கிட்ட, எப்படியாது அப்புறம் வேற பதில் சொல்லிக்கலாம். சும்மா சொல்லிடுவோம், நாளைக்கு தந்துடுறேன்னு ஒரு வாக்கை கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு வேற விஷயம் சொல்லிக்கலாம். இப்படி பிளான் போட்டே வர்றான். அப்போ சொல்லும் போது டெலிபரேட்டா பாருங்க எப்படி பண்றாங்க. டெலிபரேட்டா வேணும்னு வார்த்தையை வீணா வார்த்தையை பேசுறாங்க. இப்படியே பழகிட்டதுனால வார்த்தையில எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்றது நமக்கு விளங்கல. அதான் ஒருத்தர் சொன்னார், you will never understand the power of God's word until you understand the power of your own words. உங்களுடைய வார்த்தையின் வல்லமை மேன்மை என்ன என்று உங்களுக்கு விளங்கவில்லைன்னா தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதுன்றதை விளங்கிக்கவே முடியாது. உங்களுடைய வார்த்தையை என்னைக்கு நீங்க மதிக்கிறீங்களோ, சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வீண் வார்த்தையா இல்லாம
ஒரு நோக்கத்தோட பேசி, அது சொல்றது அப்படியே நிறைவேற்ற நோக்கத்தோட பேசி, அதை உண்மையா பேசி, உண்மையை மட்டுமே பேசி, சொன்னதை அப்படியே செய்வேங்கிற ரீதியில் பேசி, என்னைக்கு அந்த மாதிரி ஆகிறோமோ அன்னைக்கு தான் கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு உன்னதமானதுன்னு வழங்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொன்னது அப்படியே நடக்கும்னு ஏன் அவங்க நம்ப முடியாத நிலையில் இருக்கிறாங்கன்னா, அவங்க சொல்ற வார்த்தைலாம் சும்மா சும்மா சொன்னேன், அதை பெருசா எடுத்துக்காதீங்க. அதை வச்சு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொன்னதுனால அது உண்மைன்னு கிடையாது. இப்படிலாம் இருக்கிறதுனால தான் கடவுளுடைய வார்த்தை சொன்னா அது அப்படியே நிறைவேறுங்கிறத நம்புறதுக்கு இத்தனை பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா அப்படி ட்ரெயின் ஆயிட்டோம் நம்ம. இருக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்காரு நல்லா கவனிங்க. நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னாரு. அப்ப கர்த்தர் அவரை மாதிரி நம்மளை உண்டாக்கி இருக்காரு. அப்ப நான் சொல்லுகிறேன், அவரை மாதிரினா அவரை மாதிரியே வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக, நாவிலே வல்லமை உள்ளவர்களாக நம்மை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், உண்டாக்கிறார். அதனால தான் வேத வசனம் நாவின் வல்லமை குறித்து அவ்வளோ அதிகமாக போதிக்குது. யாக்கோபு 3 அதிகாரம்லாம் பாருங்க, என்ன மாதிரி போதிக்குது. ஒருத்தன் பல விதத்தில் தவறலாம், ஆனால் அவனுடைய சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பூரண புருஷனாய் அவன் இருக்கிறான். ஒரு மனுஷன் எப்போ பர்ஃபெக்ட்? அவன் சொல் தவறாதவனாய், சொல்லிட்டமேன்றதுனால ஒன்று நிறைவேற்றான். வாயை விட்டுட்டனே, வார்த்தையை கொடுத்துட்டேனே, கொடுத்துட்டதுனால எனக்கு நஷ்டமே ஆனாலும் சரி அதை செஞ்சு முடிச்சிருவோம், கஷ்டமானாலும் சரி அதை செஞ்சு கொடுத்துருவோம். பெரிய இதனால நான் இழப்பு எனக்கு ஏற்பட்டாலும் கூட பரவாயில்ல, அது பரவாயில்ல. என் வார்த்தை என்னைக்கு சொன்னனோ அன்னைக்கு அதை செஞ்சிடுறது நல்லது. அதனால தான் எதை ஒன்று செய்ய மாட்டோன்னு தெரியுதோ அதை பற்றி பேசவே கூடாது. சும்மா சொல்கிறேன், சும்மா சொல்லி வச்சிடலாம் அப்படின்லாம் பேசவே கூடாது. ஏன்னா அதை எத்தனை தடவை அப்படி செய்கிறோமோ, சும்மா எப்பெல்லாம் பேசுகிறோமோ, செய்ய மாட்டோன்னு தெரிஞ்சும் அதை சும்மா பேசுகிறோம் பாருங்க. அப்படி பேச 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 தேவனுடைய வார்த்தையை நல்லா பயன்படுத்த முடியாதவர்களாக மாறிடுறோம். நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியாதவர்கள ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம். நம்மளே ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம், ஆவியை பெற்றிருக்கலாம், சபைக்கு போகலாம், கொஞ்சம் யோகியமாக கூட வாழலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாத ஒரு நிலைக்கு நம்மளே தள்ளிடுறோம் போட்டு. ஏன்னா நம்முடைய வார்த்தையை அப்படித்தானே பேசுறோம், நம்ம சும்மா தானே பேசுறோம். அப்ப அவரும் அப்படிதான் சும்மா சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் ஆய்விடும். எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு மனுஷர்களுக்கு ஏற்படுதுன்னு பாருங்க. பாருங்க, டெவலப்மெண்ட்டை பற்றி நிறைய கேள்விப்படுறோம், இன்னைக்கு பேசுறோம் இல்லையா? டெவலப்மெண்ட் ரொம்ப அவசியம். டெவலப்மெண்ட், அபிவிருத்தி, முன்னேறி போகிறது ரொம்ப அவசியம். நாடே பெரிய டெவலப்மெண்ட்டை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில், டெவலப்மெண்ட். ஆனால் நான் சொல்கிறேன், நமக்குள்ள டெவலப்மெண்ட் வராமல் எங்கேயும் டெவலப்மெண்ட் ஆக போகிறதே கிடையாது. இதுக்கு தான் சபை ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது டெவலப்மெண்ட்டில். டெவலப்மெண்ட் எப்போ உண்டாக போகிறது? நம்ம எல்லாம் சொல் தவறாதவர்களாக மாறும்போது டெவலப்மெண்ட் அங்கே உண்டாகுது. நம்ம எல்லாம் சொல் தவறாத மாறினோம்னா பாருங்கள், ப்ராமிசரி நோட்னு ஒன்று தேவையே கிடையாது. இப்போ ப்ராமிசரி நோட்டே பத்தலை. இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு போட போனேன். அக்ரிமெண்ட்டு என்ன சார் போட்டுக்கலாமான்னா, அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆள் நல்ல ஆளாக பாருங்கள், அவர்கிட்ட வாங்குறீங்க, நாள் நல்ல ஆளாக பாருங்கள், கரெக்டாக முடிக்கிற மாதிரி பார்த்துங்க. நாளைக்கு அவன் அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா இதை போய் நம்ம காசெல்லாம் திருப்பி வாங்குறதெல்லாம் ரொம்ப. நான் கேட்டேன், அப்புறம் எதுக்கு அக்ரிமெண்ட்டு, எதுக்கு இது ஸ்டாம்ப் பேப்பர், எதுக்கு இதில் ஒரு கையெழுத்து, எதுக்கு இந்த சட்டம், எதுக்கு இந்த இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், கோர்ட்டில் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு லாயர் சொல்கிறாரு என்கிட்ட. ஆள் நல்ல ஆளான்னு பார்த்துங்க, சொன்னதை கரெக்டாக காசு லட்சம் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு மரியாதையாக 3 காசை கொடுத்தவொடனே ரெஜிஸ்டர் பண்ணுற ஆளாக பாருங்கள். இல்லைன்னா அந்த ஆள் காசை வாங்கிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் அவரை தேடவும் முடியாது. நீங்கள் போய் எதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா கோர்ட்டில் பார்த்துக்கான்றாரு, அப்புறம் 20 வருஷம் ஆகும் நீங்கள் கொடுத்த காசை திருப்பி வாங்கிறதுக்கு. இதெல்லாம் பார்த்துங்கன்றார். அப்போ பாருங்கள், இதுக்கு தான் எத்தனை 1000 வழக்குகள் நிலுவையில் இருக்குது, தீர்க்க முடியாத வழக்கு. ஏன்னா 20 வருஷம் ஆகுது. நீங்கள் 60 வயசில் குற்றம் செஞ்சால் அதுக்குள்ளே மோட்சமே போய் சேர்ந்துடலாம். தீர்ப்பெல்லாம் வர்றதுக்குள்ள ரொம்ப வசதி. அப்போ குற்றங்கள் புரிவதற்கு, தப்பு செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக போச்சு. டெவலப்மெண்ட் எப்படி வரும்ன்றீங்க?
ஒன்னொன்றுக்கும் இங்கே போய் இந்த பேப்பரை ஃபில் பண்ணோம். ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டருக்கு லோனு கேட்டால் அவன் இப்படி கையெழுத்து போடுங்க, இப்படி கையெழுத்து போடுங்க, அப்புறம் இப்படி திருப்பி இப்படி கையெழுத்து. நான் ஒருத்தனை கேட்டேன், என்ன 100 கையெழுத்து வாங்குற, லோனு வந்து 50,000 60,000 ரூபா லோனு, இதுக்கு வந்து இத்தனை கையெழுத்து வாங்கினா இப்படி இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, அப்படி போடுங்க, இத்தனை கையெழுத்து வச்சு என்ன பண்ண போற நீ? கையெழுத்து போட்டாலே ஒரு நாட்டை விட்டே ஓடி போயிடுறானுங்க, ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு. நீ இந்த ஸ்கூட்டருக்கு இந்த பாவம் இந்த சாதாரண மனுஷன் வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டுறான், அவன் பயந்து பயந்து கட்ட போறான். அவன்கிட்ட இத்தனை கையெழுத்து தலையில வாங்கி இப்படி வாங்கி அங்க போடு இங்க போடு, அப்புறம் கடைசியில ஒரு 4 வெத்து தாள்லையும் வாங்கி வச்சுக்கிறது. பாவம். ஆனா ஆயிரக்கணக்கான கோடிக்கு அவன் பாட்டுக்கு ஒரு கையெழுத்தை போட்டு எத்தனை கையெழுத்து வேணா போட்டுப்பான் பொழுது, போட்டு ஆளே காணும். டெவலப்மெண்ட் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? நம்முடைய வார்த்தையில உண்மையே இல்லை. வார்த்தை யாரும் நம்பவே முடியாது. சொன்னான்னு நம்பிடாதீங்க, அதுதான் பாலிசி. எல்லாரும் சொல்லுவாங்க, கொடுத்துடாத, நம்பிடாத. அவன் சொல்லுவான், சொன்னா நம்பாத. எங்க போனாலும் சொல்றத நம்ப முடியாது. கடையில் போய் இது நல்ல சுத்த தங்கமா, சுத்த தங்கம், சுத்த பொய் சொல்றான். சுத்த பொய் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது, எவரையும் நம்ப முடியாது. அப்போ போய் அதான் ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் தங்கம்லாம் இங்கே வாங்கினா எங்கங்க, நீங்கள் அங்கே எங்கேயாவது போனால் வாங்கிட்டு வந்துருங்க, அங்கே நல்லா சுத்தமாக விற்பாங்க அப்படின்னா. இங்கே வாங்கினா போச்சுடுறான். அப்போ எப்படி வியாபாரம் நடக்கும்? ஹலோ, நான் கேட்குறேன், நம்ம நகை கடையில் எப்படி வியாபாரம் நடக்குன்றேன். உண்மையே இல்லையே. உண்மை இருந்தால் ஓஹோன்னு கூட்டம் இருக்கும். உண்மை இருக்கிற இடம் பாருங்க, லைனில் நின்று வாங்குவாங்க ஜனங்க. ஏன்னா சுத்தம். அவன் சொல்றதுல ரொம்ப கரெக்டாக கொடுப்பான். அவன் அளவு கரெக்டாக இருக்கும், குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். அவன் சொன்னான்னா சொன்னது தான், எழுதி கொடுத்தான்னா. அப்படி சில கடைகள் இருக்குது, அங்கே போய் பாருங்க, கூட்டம் உள்ள நுழைய முடியாது. நீங்கள் அப்படி இருக்கும் கூட்டம். அப்போ தேசத்திலேயே என்னைக்கு டெவலப்மெண்ட் வரப்போகுது? நான் சொல்றேன், உள்ள ஆளுக்குள்ள டெவலப்மெண்ட் வந்து வார்த்தைகளை கரெக்டாக பேசுறவங்களாம் மாறினாதான் தேசத்திலேயே டெவலப்மெண்ட் வர போகிறது. அதனால தான் 10 கற்பனை எல்லாம் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனை எல்லாம் கொடுக்கப்பட்டது. மோசேயின் காலத்தில் அந்த 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. கானான் தேசத்துக்குள்ள நுழைய முன்னால உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா மோசே 3 பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு, நீண்ட பிரசங்கம். உள்ள கானான் தேசத்துக்குள்ள போக போகிறவங்க எப்படி வாழணுன்றத பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பிரசங்கம்லாம் வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளை வியாக்கியானம் பண்ணுறாரு. எப்படியெல்லாம் அதை அப்ளை பண்ணணும் வாழ்க்கை சூழ்நிலையில், கடன் கொடுக்குற விஷயத்தில், கடன் வாங்குற விஷயத்தில், ஏழைகளுக்கு உதவுற விஷயத்தில், இதிலெல்லாம் எப்படி இந்த கற்பனைகளை பயன்படுத்த வேணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றது தான் அந்த பிரசங்கமே. நீங்கள் பாருங்கள், இது உபாகமம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புஸ்தகம். வியாக்கியானம் பண்ணுறாரு 10 கற்பனை எல்லாம். அதன்படி பார்த்தீங்கன்னா அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, எந்த நாட்டிலேயே எந்த சமுதாயத்தில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த சமுதாயம் மேம்படுது, அந்த சமுதாயத்தில் அபிவிருத்தி உண்டாகிறது. இந்த 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது எல்லாம் வந்து மனுஷனுக்குள்ள ஒரு அடிப்படை மாற்றத்தை உண்டாக்குகிறது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாக்குகிறது. அந்த கடவுள் யாரு? அவர் ஆவியா இருக்கிறாரு. அப்போ அவரை நான் என்னைக்குமே நினைச்சு பார்க்கணும். அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு முன்னால தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எந்த சமுதாயம் தகப்பனி தாயை கனம் பண்ணுதோ அந்த சமுதாயத்தில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். எந்த சமுதாயத்தில் மனுஷனுடைய உயிருக்கு மரியாதை இருக்குதோ, மதிப்பு இருக்குதோ, அதை மேன்மையாக நினைக்குதோ, அந்த சமுதாயம் ஏழையா இருக்கவே முடியாது. அப்படிதான் மோசே போதிக்கிறார். 10 கற்பனை எல்லாம் வியாக்கியானம் பண்ற விதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செஞ்சா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் அவர் விளக்கம் சொல்லும்போது பாருங்க, தாப்பனி தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு இருக்குது. தாப்பனி தாயும் அவனை கையெடுத்து அடிச்சான்னா அவனை கொன்னே போட்டுருன்றார். இன்னைக்கு இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் விளங்க மாட்டேது. என்ன இப்படி ஒரு கற்பனை கொடுத்துட்டாரு, தாப்பனி தாயும் கனம் பண்ணலன்னா கொன்னா போட்டுறது அவனை, இது என்ன கிறிஸ்தவ மார்க்கம் இது அப்படின்றாங்க. ஏன்னு சொன்னா கடினமான இருதயம் உள்ள ஆளுங்க அந்த காலத்தில். அவனுக்கு சும்மா சொன்னா கேட்க மாட்டான். அவன் தாப்பனி தாயும் அடிச்சு கொண்டுருவான். அந்த மாதிரி முரட்டாட்டம் பிடிச்சவனுங்க. ஒருத்தனை சாத்தினாதான் மீதி பேர் ஒழுங்கா இருப்பான், ஒருத்தனை கொன்னாதான் மீதி பேருக்கு விளங்கும். ஒரு பயத்திலேயாவது பேசாம இருப்பான். ஏன்னா என்னைக்கு தாப்பனி தாயும் கையை ஓங்குறான ஒருத்தன், அந்த குடும்பம் உருப்படாது, அந்த சமுதாயமே உருப்படாது. தாப்பனி தாயும் மதியாத ஒரு சமுதாயம் உருப்படவே முடியாது. அதை இன்கல்கேட் பண்ணணும், அதை வளர்க்கணும் சமுதாயத்தில். அதுக்காக தான் சொல்றாரு, கையை ஓங்க விடாத,
மீறினான்னா அவனை கொன்னே போட்டுரு, ஏன்னா அது பெரிய பாடமா இருக்கட்டும். அப்படி போதிக்கிறாங்க அதை. ஏன்னா சமுதாயம் அழிஞ்சிடக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, எல்லாம் தரித்திரத்தில் சிக்கி மாளக்கூடாது, நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொஞ்சம் கடினமான போதனைகள் அந்த காலத்தில். ஏன்னா மனம் திரும்பாத ஆளுங்க, கடின உள்ளம் உள்ளவனுங்க, கல்லான இருதயம் உள்ளவங்க, அவங்களுக்கு அப்படி போதிக்கிறாங்க. அப்போ கொலை செய்யாதிருப்பாயாகன்னு இருக்குது. அப்போ கொலை செஞ்சால் பெரிய தண்டனை, கொலை செஞ்சால் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. இதெல்லாம் இன்னைக்கு ஆகவே ஆகாதுன்றாங்க. அன்னைக்கு கர்த்தர் சொன்னார் அப்படி தான் அது இருக்கணுன்ற. ஏன்னா எந்த ஒரு சமுதாயம் இன்னொருடைய உயிரை பெருசாக மதிக்கலையோ, மனுஷ உயிரை பெருசாக மதிக்கலையோ, அந்த சமுதாயம் வளர முடியாது, மேம்பட முடியாது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எந்த ஒரு சமுதாயம் பொய்யையே பேசிட்டு இருக்குதோ அந்த சமுதாயத்தில் பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி ஒன்று அடையவே முடியாது. பொய் சொல்றது பழகி போச்சு, அது அப்படியே ஒன்றரை கலந்துருச்சு அவங்க சமுதாயத்தில்னா. எல்லாம் பொய் தான், எங்கே போனாலும் பொய் தான், எல்லாரும் பொய் தான் பேசுகிறாங்க, எல்லாரும் பொய் பேசுகிறாங்க, நீயும் பேசு அப்படின்னு சொல்கிற சமுதாயம் வளரவே சான்ஸே கிடையாது, வளர முடியாது. பிறனுடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக. அப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ப்ராப்பர்ட்டி அவனுக்கு சொந்தமானது, அதுக்கெல்லாம் மரியாதை வேணும், அதுக்கு மதிப்பு வேணும். அவன் தான் நான் தொடமாட்டேன், கொஞ்சம் ஏமாந்தா ஒரு 2 அடி உள்ள தள்ளி போட்டு செவுற பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். உருப்படாது அந்த சமுதாயம். ஏன்னா ஒரு தனி மனுஷனுடைய சொத்து உரிமையை மதிக்கிறதே கிடையாது. அதைத்தான் மோசே போதிக்கிறாரு. மோசேயுடைய போதனை என்ன? ஒருத்தன் கூட ஏழையா இருக்கக்கூடாது, அப்படியே சொல்றாரு பாருங்க. 15ஆம் அதிகாரத்தில் உபாகமத்தில் சொல்றார், 4ஆம் வசனத்தில், உங்கள் ஒருவனும் எளியவன் இல்லாதிருக்க கடவன். உங்களில் ஒருவனும் எளியவன் இல்லாதிருக்க கடவன். அப்படின்னா சிம்பிள் தமிழ்ல சொன்னா, உங்களை யாரும் ஒருத்தன் கூட ஏழையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுதான் கர்த்தருடைய பெரிய விஷன், தரிசனம், கர்த்தருடைய பெரிய ட்ரீம். அதுதான் ஒருத்தன் கூட ஏழையா இருக்கக்கூடாது. சில தேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராட்டஸ்டன்ட் உபதேசத்திலே ஊறி வளர்ந்த தேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனும் ஏழையா இருக்கக்கூடாதுன்றதை அவங்க கனவை நினைவாக்கிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷன் தெருவுக்கு வரவே முடியாது. வயசானா கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் பென்ஷன் கொடுத்துருது. சம்பாதிக்கும் போதே இவ்வளோன்னு வாங்கிடுறாங்க. சம்பாத்தியத்தில் ஒரு 10-15% வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. அதுலேயே அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு 0.5% கட்டிக்கிட்டே வர்றாங்க உங்கள் வாழ்நாள் முழுக்க. 65 வயசுக்கு மேலே அவங்க அவங்க மொத்தமாக அவங்க மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்துறாங்க. யாரும் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் 5 லட்சம் ஆகுதுன்றாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற ஆளே கிடையாதுங்க. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் பண்ணி தான் ஆகணும், எல்லாருக்கும் எல்லா வசதியும் உண்டு. வீட்டு வசதி பண்ணி கொடுக்குறாங்க, வீடு இல்லாத ஆளுக்கு, வயசான ஆளுக்கு மாசானா கரெக்டாக பேங்க்கில் காசு வந்துடுது, எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க. உங்களில் ஒருவனும் எளியவன் இல்லாதிருக்க கடவன்ற அந்த கடவுளுடைய கனவை நனவாக்குகிறாங்க. அது அந்த அடிப்படையில் தான் அதெல்லாம் செய்யப்படுகிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு சமுதாயத்தில் வார்த்தைக்கு மரியாதை கிடையாதோ, வார்த்தை ஒரு பெருசா என்றது கிடையாதோ, அந்த சமுதாயத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட முடியாது. பொதுவாகவே தேசம் சமுதாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னான்னா அவனை நம்பவே முடியாது. எழுதி வாங்கிக்கோ, அதில் போட்டு கையெழுத்து வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி இவரை சாட்சியாக போட்டு எல்லாம் போட்டு 1000 எழுதியும் மதிப்பு இல்லைன்ற அந்த மாதிரி சமுதாயத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படவே முடியாது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்? சமுதாயத்தில் அப்படி இருந்தால் வளர்ச்சி ஏற்பட முடியாதுன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தால் சுத்தமாக வளர்ச்சி ஏற்படவே முடியாது. நம்ம எத்தனை அல்லேலியா கத்தலாம், நம்ம ஆமேன்லாம் உருளலாம், பெறலாம், கண்ணீர் விடலாம், ஜெபிக்கலாம், முழு இரவு ஜெபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வார்த்தையின் மேன்மையை புரிந்து கொள்ளனா, என் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை விட்டுட்டேன்னா அந்த வார்த்தையின்படி செய்யணும். வார்த்தைக்கு மரியாதை உண்டு. என்ன கடவுள் என்ன அவர் மாதிரி உண்டாக்கி இருக்கிறார், அவருடைய சாயல்படி உண்டாக்கி இருக்கிறாரு, அவரை போல உருவாக்குற வார்த்தைகளை பேசும்படி என்ன உண்டாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் விசுவாசிக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவன் பெரிய ஆளா வருவதை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஒரு தீர்மானத்தை, இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, 3 நாளாக அட்டன் பண்றீங்க, நான் சொல்லுகிறேன், அந்த ஒரு தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுத்தா, வார்த்தையினுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு, என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை மேன்மையானது, ஒன்று சொன்னா அப்படியே நிறைவேற்றுவேன் அப்படின்றதுக்கு வந்தீங்கன்னா, அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போனீங்கன்னா ஒன்னொன்னையும் அணுவா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க.
ஏன்னா நான் சொன்னதே அவ்வளோ கரெக்டாக இருக்கும்போது அவர் சொன்னதுன்னா அதை விட இன்னும் கோடி மடங்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் சொன்னதே நான் மீறுறது இல்லைன்னா இவர் தேவாதி தேவன், பரிசுத்தர், என்ன காட்டிலும் கோடி மடங்கு பரிசுத்தர். அவர் சொன்னா மாறவே மாட்டார்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள உருவாகிறதுக்கு ரொம்ப சுலபமாயிடுது. அப்போ பிரசங்கத்தை கேட்கும்போது அது வெறும் ஒரு பிரசங்கம். இப்போ வார்த்தைக்கு எதுவுமே மதிப்பு தராதவங்க பிரசங்கத்துக்கும் மரியாதை தர முடியாது. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் ஆமாம் பிரசங்கம்லாம் நல்லா தான் இருக்கும், இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுற வேண்டியது. பிரசங்கத்துக்கு அவங்க மத்தியில் மரியாதையே கிடையாது. பிரசங்கம் ஒரு பிரசங்கம், அவ்வளோதான். அது ஒரு நாடகம் மாதிரி. தாட் போட்டுன்னு அவங்க சத்தம் போட இவங்க அல்லேலூயா ஆமென்னு சொல்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு புதுசுன்னு காற்று இறங்கின மாதிரி எல்லாம் இறங்கி போயிடும். இந்த காதில் கேட்டு அந்த காதில் போயிடுச்சு. அதே இடத்துல அதே நேரத்தில் வார்த்தையை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அந்த சபை இருக்குமானால் பிரசங்கத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்பாங்க அவங்க. ஏன்னா அதன்படி நடக்க போகிறாங்க அவங்க. அதை ஒன்னொன்னையும் உண்மை என்று நம்புகிறார்கள். ஏன்னா அதன்படி செய்ய போகிறாங்க. இவங்க சும்மா கேட்குறவங்க இல்லை, கேட்டால் அதன்படி செய்கிறவர்கள். அப்படி பழக்கப்பட்டாங்க. அந்த சபையில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மத்தியில் அது மிகுந்த பலனை தரும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அது எவ்வளோ முக்கியன்றதை பாருங்க. அப்படிதான் நல்ல சபைகள் உருவாகிறது. நல்ல சபைகள் எப்படி உருவாகுது? இந்த வார்த்தையை மேன்மைப்படுத்தும் போது தான் நல்ல சபைகள் உருவாகிறது. இதை விட்டுவிட்டு நாம் மற்ற எதை முயற்சி எடுத்தாலும் அது ஒன்றும் மேன்மையை தராது. விசுவாசம் ஒரு பிரமாணம், ஒரு விதி. இந்த விதியின்படி தான் வேலை செய்யுது. அதில் வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை சொன்னால் அதன்படி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்லிட்டாரு, அது அப்படியே நிறைவேறும் என்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். வார்த்தைகளுக்குள்ள அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கிறதுங்கிறத நாம விசுவாசிக்கிறோம். அப்ப இதை கேட்ட உடனே, இது மரியாளுக்கு தெரிஞ்ச உடனே தான் அவன் என்ன வேணா முழு நிச்சயமா நம்ப ஆரம்பிச்சா. அப்பதான் சொல்றான், நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகப்படுது. உடனே தேவதூதன் அவளை விட்டு போய்விட்டான். ஏன்னா இனிமேல் வேலை கிடையாது, முடிஞ்சிருச்சு வேலை, அவ்வளோதான். இனிமேல் அது நடந்துடும், கவலைப்படவே வேண்டியதில்லை. இந்த வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதான்ற பிரச்சனை கிடையவே கிடையாது. அவளுக்கு டவுட்லாம் போயிடுச்சு. அவ சொல்லிட்டா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள்னு சொல்லிட்டா. அவ என்ன சொல்றா? வார்த்தை சொல்லிட்டார்ல, அப்போ அது நடந்துடும் என் வாழ்க்கையில். ஏன்னா அவர் அப்படி பேச முடியாது. வல்லம் இல்லாத வார்த்தை அவர் பேசுறது இல்லை. சொல்றதை நிறைவேற்ற வல்லம் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. அப்போ அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள்னு சொல்லிட்டா. இனிமே தேவதூதனுக்கும் வேலை இல்லை, யாருக்கும் வேலை இல்லை, அது பாட்டுக்கு நடந்து முடிந்து விடும். அதனால தான் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்புங்க. இப்போ இது நல்லா விளங்கும் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் வார்த்தையாக இருந்தார், தேவனாய் இருந்தார், தேவனிடத்தில் இருந்தார்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் அதை கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. எல்லாரும் சொல்லுவோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை தான் இருந்தது. ஆதியில வேற ஒன்றும் இல்லை, ஆதியில வார்த்தை இருந்தது. அப்ப நான் சொல்லுகிறேன், ஆதியில வெறும் வார்த்தை தான் இருந்தது. அந்த வார்த்தையை வச்சு தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனார். அப்ப எல்லாமே வார்த்தையினால் உண்டான ஒன்று. இன்றைக்கு நாம் காண்கிற எல்லாம் வார்த்தையினால் உண்டான, அவரால் உண்டானது. அவர் வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமிக்குள்ள வந்திருக்குது. இன்றைக்கு எழுத்து வடிவிலே இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எழுத்தை இந்த எழுதப்பட்ட காரியங்களை நாம் விசுவாசித்து அதை உட்கொள்ளும் போது நாம் பலன் அடைகிறோம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணது போல நமக்கு இருக்குது அவருடைய வார்த்தைகள். ஏன்னா அவரிலேயே நம்ம பங்கு கொள்றோம். அந்த வார்த்தையின் மூலமா அவரையே நாம புசிக்கிறோம், குடிக்கிறோன்ற மாதிரிலாம் வேதவசனம் போதிக்கிறது. அப்ப ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையில் ஆரம்பிச்சுதான் இவ்வளவு காரியங்கள் உண்டானது. இன்னைக்கு உண்டான ஒன்றும் வார்த்தையால் அன்றி வேறொன்றும் உண்டாக்கப்படவில்லை, வேற எந்த விதத்திலும் உண்டாக்கப்படவே இல்லை. அப்ப நான் சொல்லுகிறேன், ஒரு வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல என்ன இருக்கணும்? வார்த்தை தான் இருக்கணும்.
தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்றது என்ன? கிறிஸ்தவன் ஆயிட்டான்னா இப்போ வார்த்தையை கொண்டு இவன் ஒரு புது வாழ்க்கையை உருவாக்க போகிறான், புதிய எதிர்காலத்தை உண்டாக்க போகிறான், புதிய ஒரு நாளை அவனுக்கு உண்டாக போகிறது வார்த்தையை வச்சு. வார்த்தை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இனிமேல் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் வார்த்தையின் மூலமாக உண்டாக போகிறது. உன்னுடைய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், பலன், ஆரோக்கியம், உன்னுடைய செழிப்பு, உன்னுடைய வெற்றி, வாழ்வு, உன்னுடைய குடும்பம், இவன் கைட்டு செய்கிற தொழில் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக போகிறது. ஆதியில வார்த்தை மாத்திரம் இருந்தது, வார்த்தையின் மூலமா எல்லாம் உண்டாச்சு. அதுபோல இவன் இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான், புது சிருஷ்டியா இருக்கிறான். எத்தனை பேர் புது சிருஷ்டியா இருக்கிறீங்க? புது சிருஷ்டியா இருக்கிறீங்கன்னா இப்ப எது முதல்ல இருக்கணும்? உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தை தான் முதல்ல இருக்கணும். வாழ்க்கையில வார்த்தைக்கு முதலிடம் தரப்பட வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் எல்லாமே நடக்குது. நல்ல எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் வேணுமா? என்ன இருக்கணும்? முதல்ல வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை வச்சுதான் ஒளிமயமான ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாக முடியும். அப்ப பாருங்க, இது எவ்வளவு பெரிய உண்மை. ஆதியில வார்த்தை இருந்தது என்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு காரியம். வேற எதுவும் இல்லை, வார்த்தை தான் இருந்தது. வார்த்தையிலிருந்து எல்லாம் உண்டானது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தை எந்த விதமான இடத்தை பெறுகிறது? எப்படிப்பட்ட இடம் உங்க வாழ்க்கையில் கொடுக்குறீங்க வார்த்தைக்கு? எந்த இடத்துல வச்சிருக்கீங்க வார்த்தையை? எல்லாம் போக மீதி ஏதாவது நேரம் இருந்தா போய் பிரசங்க கேட்டு வரலாம். எல்லாம் போக மீதி ஏதாவது நேரம் இருந்தா சர்ச்சுக்கு போகலாம். ஏதோ மாசத்துக்கு ஒருக்க முடிஞ்சா நான் போய் இந்த கம்யூனியன் எடுத்துட்டு வந்துடுறேன், அப்படிதான் இருக்கிறோமா? இல்லை, எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எல்லாம் பிறகுதான். முதல்ல என்ன? வார்த்தை. என் வாழ்க்கையில் முதல்ல வார்த்தை. அப்படி வச்சு பாருங்க, எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஏன்னா வார்த்தையினால தான் எல்லாம் உண்டாகிறது. ஒரு ஆள் இறங்கிட்டேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எல்லாம் இது வரைக்கும் ஆரம்பித்தேங்க, எல்லாத்துலேயுமே தோல்வி. இது வரைக்கும் 7-8 தடவை பல முயற்சியில் எடுத்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போது திரும்பியும் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். அவருக்கு என்ன நம்பிக்கிறேன்? நான் ஜெபம் பண்ணா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் அவர். நான் ஜெபம் பண்ணா? இப்போ மற்றவங்களாம் ஜெபம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ இவர் கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறாரு, இவர்கிட்ட ஒரு வேளை ஜெபம் பண்ணால் நடக்கும் போல் இருக்குது, அதனால் இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன், பாருங்க, நானும் உங்களை ஜெபம் பண்ணி நீங்கள் போய் 10 லட்சம் போட்டு ஐயோ போச்சுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணியும் போச்சுன்னு நாளைக்கு நிற்கக்கூடாது. நான் கேட்டேன், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே தெரியுது நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாத்துலேயும் தோல்விங்க, இதுவும் ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு, இருந்தாலும் நான் ஆரம்பிக்கிறேன், ஜெபம் பண்ணுங்கன்றார். இவருக்கு ஜெபம் பண்ணால் பெரிய தப்பாயிடும், ஆரம்பின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன், முதல்ல ஆரம்பிக்கிறத விட்டுட்டு வசனத்தை கவனிங்க, உள்ளத்தில் விசுவாசத்தை வளருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தொழில் நீங்கள் கைட்டு செய்கிற காரியத்தில் எப்பேற்பட்ட வெற்றியை தரும் அப்படிங்கிறத அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக உள்ளத்தில் வளரட்டும். அப்படி வளரும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய எண்ணம் உண்டாகும். 10 தடவை தோல்வி அடைஞ்சிட்டேன், ஆனால் இந்த முறை நிச்சயமாக வெற்றி என்னுடையது. என்ன அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் என்ன இந்த தடவை கண்டிப்பாக இந்த வேலையின் மூலமாக எனக்கு பெரிய வாழ்வை கொடுப்பார், எனக்கு இது ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த தொழிலில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கான வசனங்களை எல்லாம் எடுத்து அதை தியானித்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை, ஆழமான அஸ்திபாரத்தை போட்டுட்டு அப்புறம் அது மேலே கட்டுங்க சார் பிஸ்னஸை. அது மேலே கட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ எது மேலே கட்டுறீங்க? 7 தடவை ஃபெயிலியருங்க, 8ஆவது தடவை பண்ணி பார்த்துருவோம். 7 தடவை பண்ண மாதிரி தான் இதுவும் வரும். சும்மா பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். எல்லாத்துலேயுமே அப்படிதான். திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போதே சிலர் எப்படி நுழையிறாங்க? இது தேவையா நமக்கு? யாருமே சந்தோஷமாக இருக்கா மாதிரி தெரியல. நான் பார்க்குறவங்கெல்லாம் ஒன்றும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியல, அதனால நம்ம எங்கே சந்தோஷமாக இருக்க போகிறோம்? ஏதோ அப்பாவுக்கு வயசாகிடுச்சுன்றாங்க, அதனால நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்றாங்க, பண்ணிக்குவோம். தப்பு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் உள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்க்கணும். கடவுள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார், நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, நல்ல திருமண வாழ்க்கை, அதன் மூலமாக பெரிய சந்தோஷம், சமாதானம்,
ஒரு பெரிய எதிர்காலத்தை எனக்காக வச்சிருக்கிறார் கர்த்தர் அப்படிங்கிற ஒரு ஆழமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உள்ள உண்டாக்கணும். அதை உண்டாக்கிட்டு அப்புறம் திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா திருமண வாழ்க்கை ஜொலிக்கும். அதை உண்டாக்காம இல்லைங்க எங்கள் தாத்தா ஒருத்தர் இன்னைக்கோ நாளைக்கோ இருந்தாரு அதனால இன்னைக்கே வச்சிருவோன்ட்டாங்க அப்படின்னு வச்சா போச்சு. தாத்தா பாப்பார் கல்யாணத்தை, ஆனால் அதுக்கப்புறம் அவர் பரலோகத்திலேருந்தே பார்த்து வருத்தப்படுவார். அந்த மாதிரி ஆயிடும் அது. ஏன்னா இது சரியான அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படவில்லை. எல்லாம் வார்த்தைங்கிற அஸ்திபாரத்தின் மேலதான் கட்டப்பட வேண்டும். வேற எந்த அஸ்திபாரத்திலையும் கட்ட முடியாது. ஆதியில வார்த்தை இருந்தது. அப்ப எதை ஆரம்பிக்கிறோம்னாலும் வார்த்தை இருக்குதா. ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுனா கூட சிலர் நினைக்கிறாங்க கொஞ்சம் காசு மட்டும் இருந்தா ஆரம்பிச்சிருவேன். 1 கோடி ரூபாய் நடத்தி கொடுத்தா கூட ஒருத்தங்கிட்ட ஒரு 10 ஆத்மாக்களை திரட்டி காட்ட முடியாது. அதனால ஏன்னா வார்த்தை இல்லை அவங்ககிட்ட. சபை காசை வச்சு கட்டுறது இல்லை. சபையில் காசு தேவைப்படுது சில காரியங்களை செய்யறதுக்கு. ஆனால் வெறும் காசு இருந்தால் சபையை கட்டிடலான்றது நினைக்கிறது தப்பு. சபை வார்த்தையை வைத்து கட்டப்படுகிறது. வார்த்தை தான் காசையே கொண்டு வருது. ஆதியிலே காசு பணம் இருந்தது நான் சொல்லியிருக்கேன். ஆதியிலே கேபிட்டல் ஒன்று கொடுத்தார்கள், அதை வச்சு சபையை கட்டினார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க கிடையாது. ஆதியில வார்த்தை இருந்தது. நான் சொல்ல முடியும் எத்தனையோ உதாரணங்கள் இன்னைக்கும் இருக்குது, சரித்திரபூர்வமாகவும் சொல்ல முடியும். ஒன்றும் இல்லாத ஆட்கள் கையில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் வார்த்தை குறித்து ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. அதை எடுத்து போதிக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய சபைகளை கட்டினாங்க, 100கணக்கான சபைகளை கட்டினாங்க. ஏன்னா வார்த்தை ஆதியில் வந்துருச்சுன்னா, முதல்ல அது வந்துருச்சுன்னா பின்னால எல்லாம் வரும். ஏன்னா காசு பணத்தை கொண்டு வர்றதே வார்த்தை தான். காசு மட்டும் இருந்துட்டா நல்லா செஞ்சிருவேன் நான் சொன்ன, நிச்சயமா செய்ய மாட்டீங்க நீங்க. அது தப்பு. காசு மட்டும் இருந்துட்டா நல்லா முடியவே முடியாது. சேலஞ்ச் பண்ணலாம். 1 கோடி ரூபாய் கொடுத்து பார்த்தா கூட வீணா போயிடும். அமெரிக்காவில் இதை ஸ்டடி பண்ணியே சொல்லியிருக்கிறாங்க. முட்டாளுக்கு 3 வருஷம் போதுன்றாங்க எல்லா சொத்தையும் அழிக்கிறதுக்கு. வார்த்தை இல்லைன்னா எல்லாம் அழியிறது, டக்குன்னு அழிஞ்சு போயிடும். ஆனால் வார்த்தை இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல அருமையான ஒரு ஊழியத்தை கட்டலாம், ஒன்றுமே இல்லாத இடத்துல அருமையான ஒரு எதிர்காலத்தை கட்டலாம், ஒன்றுமே இல்லாத வெறுமையான வாழ்க்கையில் எல்லா நிறைவையும் கொண்டு வரலாம். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்றது அவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ எதில் நம்ம பெரிய கவனத்தை செலுத்துகிறோம் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டும். ஆதியிலே ஜெபம் இருந்ததுன்னு சொல்லல. ஹலோ, நல்லா கவனிங்க. நிறைய பேர் என் பிரசங்கத்தை கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிறது. ஜெபத்தை வேணான்றாரு. வேணான்னு சொல்லவே இல்லை. முதல்ல என்ன இருக்கணும்னு சொல்றேன். முதல்ல வார்த்தை இருக்கணும். ஏன்னா வார்த்தை இல்லாம ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வார்த்தையை வச்சு தானே ஜெபம் பண்ண போறோம். வார்த்தை வந்த பிறகுதான் ஜெபமே வருது. ஜெபங்கிறது நான் ஏதோ இப்படி நடக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு கத்துட்டு மன்றாடி, ஆண்டவரே உண்மை பிடிச்சி தொங்குறேன், நான் எனக்கு எப்படியாவது இதை கொடுத்துறேன் ஆண்டவரே, எப்படியாவது நான் ஒரு வீட்டை கட்டிடணும், நான் எப்படியாவது ஒரு வேலையை பார்த்துடணுமாக்கும், எப்படியாவது நான் இதை பண்ண, அப்படி இல்லை ஜெபம். ஜெபங்கிறது வார்த்தையில் ஆரம்பிக்குது. வார்த்தையை படிக்கும்போது எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் காமிக்கிறார். காமிக்கும்போது அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனம் ஆகிறது இல்லையா? அதனால தான் சங்கீதம் 37:4 ரொம்ப முக்கியம். Delight in the Lord and he will give you the desires of your heart. கர்த்தரிலே மனமகிழ்ச்சியா இருங்கள், அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன்னா, he will give you the desires of your heart. அப்படின்னா நீங்க கேட்டதெல்லாம் அவர் கொடுப்பார். கேட்டதெல்லாம் கொடுப்பார்னா எதை நீங்க எல்லாம் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறாங்க. பிரதான அர்த்தம் என்னன்னா, ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி மொழிபெயர்க்கிறது, டிலைட் இன் த லார்ட் அண்ட் ஹீ வில் கிவ் யூ த டிசையர்ஸ். ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு அங்கேயே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உனக்கு விருப்பங்களை தருவார். நீ விரும்புகிறத தருவார்ன்றது வேற, விருப்பங்களை தருவார்ன்றது வேற. கிறிஸ்தவ வாழ்க்கை விரும்புகிறத தர்ற மார்க்கம் இல்லை. கிறிஸ்தவ மார்க்கம் சொல்றீங்களுங்க, விரும்புகிறத தான் அவர் தர்றாருன்னா அதுவே பெரிய ஒரு ஒரு இதாயிடும், சாபக்கேடாயிடும். ஏன்னா நாம விரும்புறதுலயே பிரச்சனை இருக்குதே. சிலர் விருப்பங்களை பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு
600 ஸ்கொயர் ஃபீட்டில் கேட்குறேன் கர்த்தர்கிட்ட. விருப்பத்தில் தான் கோளாறு. அந்த விருப்பமே மாறணுமே. முதல்ல விருப்பமே சரியில்லை. நான் என்ன கேட்குறேங்க, என் வயிற்ற கழுவுறதுக்கு ஒரு சின்ன வேலையை கேட்குறேன் கர்த்தர்கிட்ட. ஏன்னா இவங்க அவ்வளோ பெரிய பரிசுத்தர், இவங்க வேற ஒன்றும் வேணாம் எனக்கு. என் வயிற்ற கழுவுறதுக்கு வேறு சின்ன வேலையை. அப்போ அவங்க விசுவாசமே அந்த லெவலில் தான் இருக்குது, எதிர்பார்ப்பும் அந்த லெவலில் தான் இருக்குது, ஜபமும் அந்த லெவலில் தான் இருக்குது. கிறிஸ்தவ மார்க்கம்ங்கிறது அப்படிப்பட்ட ஆளை பிடிச்சிக்கிட்டு வந்து கடவுள் வச்சிருக்கிற தரிசனத்தை அவனுக்குள்ளே வைக்கிறது தான் கிறிஸ்தவ மார்க்கம். கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக கொடுக்கணுமோ அவ்வளோ சின்னதாக கொடுக்கலான்னு பார்க்கல. கர்த்தர் எவ்வளோ நல்லா கொடுக்கணுமோ அவ்வளோ நல்லா கொடுக்கணும்னு பார்க்குறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? எப்படி தெரியும்? நானும் ஒரு தகப்பன். என் பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணுன்றது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன். என் பிள்ளைக்கு, அப்பா உனக்கு வந்து இந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன குடிசை ஒன்று போட்டு தர்றேன், தனியாக சின்ன குடிசை போதும், நீ தாழ்மையாக இருக்கிறதுக்கு அது உனக்கு உதவும், கர்த்தரை தேடுறதுக்கு அது உனக்கு உதவும், சின்ன குடிசையாக உனக்கு நான் போட்டு தர்றேன் அப்படின்னு போட்டு தருவேன்னா கிடையாது. கர்த்தர் எப்பேற்பட்ட இடத்துல வாசம் பண்ணுறாரு. வெளிப்படுத்தல் கடைசி 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்பேற்பட்ட கர்த்தர் தங்கத்திலே வீதி போட்டிருக்காரு. அவர் பட்டணத்தில் காம்பவுண்ட் வாலையே முத்துக்களால் பண்ணியிருக்கிறார், கதவுல முத்துக்களால் பண்ணியிருக்காரு. காம்பவுண்ட் வாலையே விலையேறப்பெற்ற கற்களால் கட்டியிருக்கிறாரு. நம்ம ஒத்தக்கல் செவுறு வைக்கிறதுக்கே யோசிக்கிறோம், கம்பி போட்டு கட்டுறதுக்கே யோசித்து முள்ளு வேலியை கொண்டாந்து போட்டுட்ருக்குறோம். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு எவ்வளோ சீப்பாக செய்யணுமோ அவ்வளோ சீப்பாக செய்யணும்னு பார்க்குறாரு நினைக்கிறீங்களா? அவருடைய பெயர் எல் ஷதாய், எல் சீப்போ இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் பேர் எல் சீப்போன்னு. எல் சீப்போன்னா என்ன? அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? டெய்லி ஒரு 100 ரூபா கொடுப்பான் வீட்டுக்கு கொடுத்து, இது பார் என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, சாயந்தரம் எனக்கு மீன் குழம்பு போகணும், இந்த 100 ரூபாயில் அப்படி இப்படின்னு ஜாஸ்தி கேட்கக்கூடாது என்கிட்ட, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு, இதுக்கு மேலே ஒரு நய பைசா தர. அவன்கிட்ட போய் கேட்கும்போதே இவங்களுக்கு பயமாக இருக்கும். அடிப்பானோ, கொதருவானோ, கடிப்பானோ, எட்டி உதைப்பானோ, கோவப்படுவானோ. ஏன்னா காசை காட்டக்கூடாது அவன்கிட்ட, அவ்வளோ இறுக்கம். எல் சீப்போ அவர் பேர், ரொம்ப சீப்பான ஆள். நம்முடைய கர்த்தர் எப்படின்னா, நாம் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற எல் ஷதாய். அவர் பெரிய எல் ஷதாய். அப்ப விருப்பத்தையே மாத்துறாரு. நான் சொல்றேன், கர்த்தர் நீங்க விரும்புறது தந்தாருன்னா கெட்டு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய விருப்பமே கோளாறா இருக்குது, விரும்பவே தெரியலையே. நான் கர்த்தர்கிட்ட வந்த பிறகுதான் பாருங்க விரும்புறதுக்கே கற்றுக்கொண்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கல்லூரியில் எம்சிசியில் போய் சேர்ந்தேன் பாருங்க. எம்சிசியில் போய் சேரும்போது கேட்டாங்க, நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஏன்னா படிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மியூசிக்கு பாட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, படிப்பில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அறிவு இல்லாமல் இல்லை, ஒரே நைட்டில் படித்து பாஸ் பண்ணிடுவேன். அந்த பரீட்சைக்கு முந்தின நாள் தான் போய் புக்கே வாங்குறது இல்லை, கொஸ்டின் பேப்பர் தான் வாங்குறது. கடந்த 10 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் விற்பாங்க, அதை வாங்கி அனலைஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்துருக்குது போன வருஷம், இந்த வருஷம் என்ன வர்றதுக்கு சான்ஸாக இருக்குது. அதில் படித்து எப்படியாவது மினிமமாக படித்து எவ்வளோ மேக்ஸிமம் வாங்க முடியுமோ வாங்கி பாஸ் பண்ணுவோன்ற அப்படிப்பட்ட பாலிசி. அது ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைப்பேன். எனக்கு இப்படி படித்து காலேஜுக்கு போனோம் பாருங்கள். காலேஜுக்கு போனோன்னு குறை மார்க்கெல்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ஒன்று கேட்டதெல்லாம் ஒன்று கொடுத்துட மாட்டாங்க, அவங்க கொடுக்குறதா நம்ம கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது போனேன். அவர் கேட்டார் என்ன வேணும்னாரு, ஏதாவது கொடுங்கன்னு. ஏதாவது கொடுங்க. ஒரு பெரிய சிலர் இன்னைக்கு என்ன பார்த்து நினைக்கிறாங்க, பெரிய அம்பிஷன் உள்ள ஆள் இவர், ஒரு பெரிய உத்வேகத்தோட அதை அடையணும், இதை பெறணும் அப்படின்னு வாழ்றாருன்னு. கிடையவே கிடையாது, அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நான் சுத்த ஒன்றுமே எந்த அம்பிஷனும் கிடையாது. சும்மா அந்த வயிற்று கழுவுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதுன்ற பாலிசி. ஏதோ ஒரு டிகிரி வாங்கணுமே, கல்யாணம் பண்ணப்பட்டா படிச்சிருக்கானு கேட்பாங்களே, அதுக்காக ஒரு டிகிரி வாங்கிக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. பாருங்க, ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை. என்ன வேணும்னு கேட்டாங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க. என்ன ஃபிலாசபியில் தூக்கி போட்டாங்க. போனால் அவர் என்னத்தையோ பேசிகிட்டு இருக்கிறாரு, எனக்கா தலைவலி. என்ன இது ஃபிலாசபி, எனக்கு இப்போ படிச்சிருப்பேன் நான் கொஞ்சம், அப்போ எனக்கு அது பிடிக்கல. திருப்பி பிரின்ஸிபல்கிட்ட போனேன், அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிச்சி, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பிடிச்சி போனேன். அவர் பார்த்தார், இந்த மார்க்குக்கு வேற என்ன தர்றது, ஏதாவது ஒன்று கொடுங்க, இது மட்டும் வேணாங்க, என்ன இது பிடிக்கல எனக்கு. என்ன அவர் சொன்னார், பாலிட்டிக்ஸ் வேணும் எடுத்துக்கிறியான்னாரு. சரி கொடுங்க, பரவாயில்ல எடுத்துக்கிறேன். கடைசியில் பாலிட்டிக்ஸ் தான் படித்தேன். நோக்கமே இல்லை பாருங்க, எந்த விருப்பமும் இல்லை, அதான் கோளாறு.
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நல்லா அறிய ஆரம்பித்த பிறகுதான் விருப்பமே உண்டாச்சு. கர்த்தருக்காக எப்படி செய்யணும், அப்படி இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க விரும்புகிறத தந்தாருன்னா அதனாலேயே கெட்டு போயிடுவீங்க. நீங்க அதனால தான் அப்படி தர்றவர் கிடையாது. எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க வாங்க எங்க தெய்வத்தை நம்புங்க, நீங்க விரும்புறதை தருவார். இல்ல இல்ல, எங்க தெய்வம் விரும்புறதை தர்றவர் இல்ல, விருப்பத்தையே தருகிறார். விரும்ப தெரியாத ஆளுகளுக்கு விருப்பத்தையே தர்றாரு. விருப்பத்தில் ஆரம்பிக்கிறார். விருப்பத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் விருப்பம், தேவனுடைய விருப்பம் உங்களுக்குள்ள வந்த பிறகு நீங்க விரும்புகிறதை தருகிறார். இருக்கீங்களா? இப்ப எவ்வளவு ரொம்ப முக்கியம் பாருங்க இது. அதனாலதான் ஆதியில வார்த்தை இருந்ததுன்றது ரொம்ப முக்கியம். வார்த்தை வந்துருச்சுன்னா விருப்பமே வேற மாதிரி இருக்கும், அப்புறம் ஜெபமே வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், உண்மையா ஒரு மனுஷனுக்குள்ள வார்த்தை வராம அந்த ஜெபமே ஒரு மேன்மையானதாக இருக்காது. ஜெபமே ஒரு பெருசா இருக்காது பாருங்க. ஜெபமே ஒரு பிச்சைக்கார ஒரு கெஞ்சுதலா தான் இருக்குமே ஒழிய மேன்மையா அந்த ஜெபத்துல ஒண்ணுமே இருக்காது. எப்படி ஜெபிக்க விரும்புறீங்க நீங்க? ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு பிச்சையா போடும், எதையாவது ஒண்ணு போடும் ஆண்டவரே. நான் போய் காலேஜில் கேட்டா மாதிரி என்னமோ ஒரு 1.5 இட்லி போதும் எனக்கு, அதுக்கு மேலே சாப்பிட கேட்கல. நான் ரொம்ப ஒன்றும் கேட்கல ஆண்டவரே. நான் ரொம்ப கேட்டேன்னா, ரொம்ப கேட்டா தப்பு, ரொம்ப கேட்காதது தான் தப்பு. ஒருத்தன் ராஜாவுக்கு முன்னால் போனானா, எல்லாரும் வந்து அவங்கவுங்க தேவைகளோட வந்தாங்களாம் ராஜாவுக்கு முன்னால். என்ன வேணும்னு கேட்டாரான். ஒருத்தன் சொன்னானா, எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும். சரி போ. இன்னொருத்தன் கேட்டான், சின்ன வேலை ஒன்று கொடுங்க, பொழைச்சிக்கிறேன். சரி போ. இப்படி ஒருத்தன் கேட்டுகிட்டே இருக்கிறான். இன்னொருத்தன் வந்தானா ரொம்ப பெருசாக கேட்குறானா, ஏராளமாக கேட்குறான். எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு. ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாயிடுச்சு அவன் மேலே. குடி அவனுக்கு முதல்ல அப்படின்னாரான். மற்றவன் கேட்டானா, ஏங்க அவன் கேட்குறதே ரொம்ப பேராசை பிடிச்சவனாக இருக்கிறான், நிறைய கேட்குறான், அவனுக்கு போய் எல்லாத்தையும் கொடுங்கன்னார். அவன் சொன்னான், ராஜா இவன் ஒருத்தன் தான் எனக்கு மரியாதை தர்ற விதத்தில் கேட்டான். இவ்வளோ பெரிய ராஜாட்ட வந்து இத்தினோண்டு வீடு கேட்குறான். அவனுக்கு ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எப்படி கொடுக்கணும்னே தெரியல. இவ்வளவு பெரிய ராஜா நான், என்கிட்ட வந்து கேட்கறதே கொஞ்சம் உருப்படியாக கேட்கக்கூடாதா? எனக்கு இவ்வளோடு கொடுங்க போதும், கஞ்சி கொடுத்தா போதும் எனக்கு அப்படின்றான். அவன் நல்லவனே கிடையாது. அவனால என் மரியாதையே கெடுது. இவனை மாதிரி ஆள் தான் எனக்கு பிடிக்குது. ஏன்னா இவன் வந்து என்ன மேன்மையா நினைக்கிறான், என்ன பெரியவனா நினைக்கிறான். என்கிட்ட வந்தா இப்படிதான் கேட்கணும்னு என்னுடைய மரியாதையை கூட்டுகிறான் இவன் அப்படின்னா. அப்ப நான் சொல்றேன், இந்த ராஜாக்கள் எல்லாம் காட்டிலும் அந்த ராஜா ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஜெபமே ஆண்டவருக்கு ஒரு பெரிய மதிப்பை மரியாதையை கொண்டு வர அளவில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பார்த்து மதிக்கிற அளவுக்கு அல்லது ஆண்டவர் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேணும். இதெல்லாம் வந்து முக்கியமான சத்தியங்கள். இதை தவிர வேற எதையாவது சொன்னால் ஜனங்க கெட்டு போயிடுவாங்க பாருங்க. சும்மா அந்த மாயமான தாழ்மை, நான் ரொம்ப தாழ்மையாக எனக்கு ஒன்றுமே வேணாமாக்கும். இப்போ ஒன்றுமே வேணான்னா எதுக்கு இந்த பூமியில் இருக்கணும்? ஹலோ, இருக்கிறீங்களா? எனக்கு ஒன்றுமே வேணாமாக்கும். அப்போ டைம் உங்களால் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. எனக்கு ஒன்றுமே வேணான்னா, எனக்கு வெறும் வயிற்றுக்கு இவ்வளோ சோறும், தங்குறதுக்கு ஒரு குடிசையும், அண்டை ஒரு குடிசையும், அரை வயிற்று கஞ்சியும் போதும் அப்படின்னா பெரிய பரிசுத்தவான் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பரிசுத்தவானால ஒன்றுமே ஆகாது, ஒரு வேலை ஆகாதான். வீட்டுக்கு கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த பரிசுத்தவான். ஹலோ, நாட்டுக்கு ஏதாவது உதவான்னு நினைக்கிறீங்க? கிடையாது. சபைக்கு ஏதாவது உதவியா இருப்பான்னு நினைக்க கிடையாது. இதெல்லாம் வந்து மாயமான தாழ்மை, மாயை. இதெல்லாம் ஒரு மாயமான தாழ்மை. எவ்வளவு பெரிய தேவன் அவர்! எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை வார்த்தையை கொண்டு உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்மளை அவரை மாதிரியே உண்டாக்கிட்டாரு. நாமும் அவரை போலவே அருமையான நல்ல காரியங்களை உருவாக்கும்படியாக தான் நம்மளை அவர் போல உண்டாக்கி இருக்கிறாரு. நீங்கள் அழகான ஒரு குடும்பத்தை உண்டாக்க வேணும், அழகான ஒரு தொழிலை கட்டி எழுப்ப வேணும், அழகான ஒரு சபையை உண்டாக்க வேணும், அழகான ஒரு வாழ்க்கையை உண்டாக்க வேணும், அருமையான எதிர்காலத்தை நீங்கள் உண்டாக்க வேணும். உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு அதை உண்டாக்கி தர வேணும் என்ற நோக்கத்தில் தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? வார்த்தை வரணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, ஆதியில வார்த்தை இருந்தது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போன பிறகு முதல் 2 வருஷம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு வந்த பெரிய உபத்திரவம் அது இதுலேயே போயிடுச்சு. முதல் 2 நூற்றாண்டுகள்
பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகி அப்படியே போயிடுச்சு 2-3 நூற்றாண்டுகள். அதுக்கப்புறம் 12 நூற்றாண்டுகளுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது சமுதாயத்தில். உங்கள் தாத்தா மாடு மேய்க்கிறவராக இருந்தால் நம்மளும் மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்கணும். தாத்தா மாடு மேய்ச்சார், அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நானும் மாடு தான் மேய்க்கிறேன். அவர் 10 மாடு வச்சுருந்தேன், நானும் 10 மாடு தான் வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கலாம், குறைச்சி வச்சுருக்கலாம், அவ்வளோதான். அதுதான் தாத்தா என்ன பண்ணாரோ அதுதான் பண்ணிட்டு இப்படி தான் இருந்தது தான் 12 நூற்றாண்டுகளாக சமுதாயத்தில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவமே மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு? உலகத்தில் நமக்கு ஒன்றும் வேணாம், உலகத்தில் நமக்கு எதுவும் இருக்கக்கூடாது, ஒன்றுமே இல்லாதவர்களாக வாழணும், உலகத்தோடு எந்த விதமான கலப்பு இது இருக்கக்கூடாது, நமக்கு உலக பொருள் எதுவுமே நமக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் பெருசாக நினச்சாங்க. அப்படின்னு நினச்சி அதை போதிச்சு துறவரம் இப்படி பண்ணுற காரியங்களை போதிச்சு எல்லாம் துறவிகளாக மாறி இப்படியெல்லாம் போய் இதை பெருசாக நினச்சி துறவியாக போனவனை தான் பெரிய மேன்மையான ஆவிக்குரியவன் அந்த மாதிரிலாம் போதனைகள் வந்து ஆட்கொண்டபடினால சபை அப்படிப்பட்ட ஒரு திசையில் போயிட்டதுனால 15வது நூற்றாண்டு வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. 16வது நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் மூலமாக, அவரே ஒரு சாமியார், அவர் மூலமாக ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. இந்த மறுமலர்ச்சி வந்த பிறகு 16வது நூற்றாண்டில் வேத வசனம் எல்லாத்துக்கும் மேலானதுன்றதை நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தின் அடையாளமே என்னென்னா வேத வசனம் ரொம்ப மேன்மையானது. அதுக்கு முன்னால் என்னென்னா மனுஷன், அவனுடைய அதிகாரம், சபையினுடைய தலைவர் யார், அவருடைய அதிகாரம், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் சத்தியம், இதை மாற்றிக்கலாம், அவர் தான் மாற்ற முடியாது, அவர் தான் இன்ஃபாலிபிள், அவர் தான் பிழையற்ற விதத்தில் சொல்லக்கூடியவர் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இப்போ அதுலேருந்து மாறி இங்கே வந்துட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இங்கே வேத வசனம் இப்படி சொல்லுது, ஹியர் ஐ ஸ்டாண்ட்ன்றார், இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு, இதில் நிற்கிறேன், நான் இதைத்தான் நம்புகிறேன், அவர் சொல்கிறது, சபை தலைவர் சொல்கிறத நம்பல, நான் வசனம் சொல்கிறத நம்புகிறேன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சு வந்ததில்லை, வசனத்துக்கு ஒரு பெரிய மேன்மையும் மரியாதையும் கொடுக்கப்பட்டது. வசனம் முதல்ல வந்துடுச்சு. இப்போ புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தினுடைய அடையாளம் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்ற மாதிரி இப்போ வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டு விட்டதுனால அதில் போதனையில் என்ன பண்ணாங்களாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து அருமையாக போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு காரியம் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிருஷ்டிப்பு எல்லாமே நல்லது, தேவன் சிருஷ்டித்திருக்கிற எல்லாம் நல்லது. எதுக்காக சிருஷ்டித்திருக்கிறார்? இவங்க என்ன 12 நூற்றாண்டு காலமாக என்ன சொல்லி வச்சிருந்தாங்க, எந்த சுகத்தையும் நீ அனுபவிக்க கூடாது, நீ வீட்டை கட்டிடக்கூடாது, நல்ல கட்டில படுத்திடக்கூடாது, நீ நல்லா தூங்கிடக்கூடாது, நல்லா கொஞ்சம் வசதியா வாழ்ந்துடக்கூடாது, இதெல்லாம் உலகம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தார் என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் கடவுள் சிருஷ்டித்தார், நாம் அதையெல்லாம் அனுபவிக்கும்படியாக, அதில் மகிழும்படியாக கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சி அது உண்டாக்குச்சு தெரியுமா? 16வது நூற்றாண்டுல இப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கடவுள் நமக்காக உண்டாக்குனார், நாம அனுபவித்து அதுல மகிழ்ந்திருக்கும்படியா உண்டாக்கி இருக்கிறாரு. சிருஷ்டிப்பை பார்த்து மிகவும் நல்லதுன்னு வேற சொல்லிட்டாரு. அவர் நல்லதுன்னு சொன்னதை நாம கெட்டதுன்னு சொல்லக்கூடாது, இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் நல்லதுன்னு சொன்னது வெறும் அவர் உண்டாக்குனதை மட்டும் நல்லதுன்னு சொல்லல, அவர் உண்டாக்குனதிலிருந்து மனுஷன், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் இன்னும் என்னெல்லாம் உண்டாக்குவான் என்கிறதை எண்ணி பார்த்து தான் நல்லதுன்னு சொன்னாரு. உதாரணத்துக்கு அவர் எண்ணி பார்த்துட்டார், கார் வரும், ஏரோப்ளேன் வரும், ராக்கெட்டே வரும், வீட்டில் ஃப்ரிட்ஜு வரும், ஏசி வரும், மனுஷன் நல்ல கட்டிலில் படுப்பான், நல்ல சோஃபாவில் உட்காருவான். இந்த நாம உண்டாக்குன இந்த பூமியிலிருந்து, இந்த பூமியில் நாம உண்டாக்கி வச்சிருக்கிற அத்தனை காரியங்களிலிருந்து புதுசா மனுஷன் அவன் ஒரு குட்டி படைப்பாளனாக பல காரியங்களை உண்டாக்குவான், கண்டுபிடிப்பான். மனுஷருடைய வசதிக்காக, அவர்கள் அனுபவித்து மகிழ்வதற்காக மனுஷன் எல்லாத்தையும் இதுல இருந்து உண்டாக்குவான்றத ஒரு தீர்க்கதரிசி மாதிரி கடவுள் முன்னாகவே கண்டு அதனாலதான் சொன்னாரு, இது மிகவும் நல்லது, மிகவும் நல்லதுன்றப்போ இதனுடைய பொட்டன்ஷியல், இதுக்குள்ள மறைந்து கிடைக்கும் அத்தனை காரியங்களும் அன்னைக்கு ஆண்டவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு தான் இன்னைக்கு அதெல்லாம் வெளியே வரலனாலும் நாளைக்கு மனுஷன் அதெல்லாம் வெளியே கொண்டு வர போறான். இந்த சிருஷ்டிப்புல பெரிய ஆற்றலை வச்சிருக்கிறேன். மனுஷன் எதையுமே சிருஷ்டிக்கல பாருங்க, அவர் சிருஷ்டித்தார அன்னைக்கு அதை வச்சுதான் இவ்வளவு உண்டாக்குறான். கார் ஓடுது, அதுல எதையாவது மனுஷன் சிருஷ்டித்தானா? கிடையாது. அவர் சிருஷ்டித்த அந்த பேசிக் ரா மெட்டீரியலை வச்சு இவன் இப்போ என்ஜினை உருவாக்குறான், பாடியை உருவாக்குறான், எல்லாம் வீலை உருவாக்கிட்டான், எல்லாம் உருவாக்கிட்டான். இவன் ரப்பரை சிருஷ்டித்தானா? இவன் தகடை சிருஷ்டித்தானா? இரும்பை சிருஷ்டித்தானா?
இவன் எதையாவது சிருஷ்டித்தானா? ஒன்றும் சிருஷ்டி. அவர் சிருஷ்டித்ததை வச்சு அதை வித்தியாசமான விதத்தில் உண்டாக்கி, அதை கொண்டு பொருட்களை உண்டாக்கி நாம் அனுபவித்து மகிழும்படியாக இவையெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கெட்டதுன்னு போதிச்சுட்டு வந்தாங்க. இது வேணாம் அது வேணாம், நம்ம ஒன்று துறக்கிறது தான் வேலை. நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன், கட்டிலில் படுக்கிறது இல்லை, நான் இனிமே பாயிலேயே படுத்துறேன். நான் கட்டிலில் படுத்தா காத்திருக்க மகிமை இல்லை, கட்டிலும் மெத்தையும் ஒரு கேடா அப்படின்னு அதுக்கு ஒரு பிரசங்கம். இந்த சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா, 12 சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகம்னு இருக்குது, 4 பெரிய தீர்க்கதரிசி, 12 சின்ன. இந்த 12 சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகம் தான் போவாங்க அவங்கெல்லாம். போயிட்டு அந்த கட்டிலே படுத்துக்கொண்டு அப்படின்னு வசனம் வருது இல்லையா, அதை எடுத்து பேசுறது. கட்டிலையா படுக்கிற நீ? கட்டெல்லாம் பறக்க போகுது, கத்தர் சுக்கு நூறா நுறுக்க போகிறார். கடவுளை, அது யாரை சொல்லி இருக்குது? விசுவாசியா? கடவுள் கானான் தேசத்துக்குள்ள அவங்கள கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு, அடிமைத்தனத்தில் ஒன்றும் இல்லாமல் ஏழையாக இருந்தவனை கொண்டு வந்து கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் வச்சுட்டு, வீடை கொடுத்து, கிணறு கொடுத்து, தோட்டத்தை கொடுத்து, எல்லாம் கட்டாத வீட்டில் குடியிருந்து, நடாத தோட்டத்தில் சாப்பிட்டு, வெட்டாத கிணறுலேருந்து குடிப்பேன்னு சொல்லி அவ்வளோ வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு, அவன் போய் உள்ளே படுத்துட்டு இருக்கும்போது கட்டிலையா படுக்கிறவன் என்ன பண்ணுற பாருன்னு சொல்லுவார். அவர் தானே கொடுத்தாரு, இவனை கேட்டான், அவர் தான் கொடுத்தார். அப்புறம் ஏன் அங்கே கண்டிக்கிறார்? இந்த சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏன் கண்டிக்கிறாங்க? ஏன்னா கர்த்தரை மறந்து விட்டார்கள், கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆவிக்குரியவர்களே கிடையாது, ஏழைகளை மறந்துட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. தங்களுக்கு சிலருக்கு பாருங்க, கொஞ்சம் அதிகம் காசு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு புத்தி வேற மாதிரி மாறி போகுது. அதை கர்த்தர் நமக்கு எதுக்கு என்னத்துக்கு கொடுத்தாரு, என்ன செய்யணும் இதை வச்சு அப்படிங்கிற அந்த இது வராமல் கெட்ட காரியங்களில் இறங்கிடுறாங்க இவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள். கர்த்தருடைய அந்த எக்கனாமிக் லாஸ், பொருளாதார சட்டத்திட்டங்கள்லாம் உபாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்கு கொடுத்தாரு? பொருளாதாரத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. ஒருத்தன் கூட ஏழையாக இருக்கக்கூடாதுன்னா எப்படி கடன் கொடுக்கணும், எப்படி கடன் வாங்கணும், எப்படி கடனை மன்னிக்கணும், எப்படி அடமானம் வச்ச நிலத்தை திருப்பி கொடுத்துடணும் 50 வருஷத்துக்கு ஒருக்க, என்னென்ன சட்டம்லாம் போட்டா இருப்பாருங்க. இந்த சட்டத்தெல்லாம் நம்மளும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். ஒருத்தன் கூட ஏழையா இருக்க முடியாது. எவ்வளவு பொருளாதார சட்ட திட்டங்கள் டியூட்டரானமில உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பொருளாதார சட்ட திட்டங்கள்லாம். ஏன்? பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒருத்தன் கூட ஏழையா இருக்கக்கூடாதுன்னு தான் அவருடைய தேவனுடைய சித்தம். அந்த பொருளாதார சட்ட திட்டங்கள் ஒன்றை கூட இவங்க கடைபிடிக்கல, அதனால தான் திட்டுறாரு. ஆனா ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் எடுத்து வந்தது. புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் தான் போதிக்க ஆரம்பிச்சாங்க. இதை போதிக்க ஆரம்பிச்சு 16வது நூற்றாண்டுலேருந்து பெரிய முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது பாருங்க. 17வது நூற்றாண்டுலாம் வரும்போது பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அது இதுன்னு உருவாக ஆரம்பிச்சது. பின்னால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் உண்டாகி பெரிய பெரிய சாதனங்கள்லாம் கண்டுபிடிப்புகள் ஏராளமாச்சு. இந்த கண்டுபிடிப்புகள் ஏராளமானது கூட வேதம் தான் அஸ்திபாரம்ன்றாங்க. ஒன்று, கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார் எதுக்கு? நம்முடைய மகிழ்ச்சிக்காக நாம் அனுபவிக்கும்படியாக. அது மட்டும் இல்லை, அதிலிருந்து இன்னும் நல்ல நல்ல காரியங்களை நாம் உண்டாக்கும்படியாக, கண்டுபிடிக்கும்படியாக கடவுள் சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. நம்முடைய வசதிக்காக இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத போதிச்சாங்களாம் வசனத்திலிருந்து. ஆதியில வசனம் வந்துருச்சுன்னா என்னெல்லாம் வருதுன்றதை பார்க்க சொல்றவங்கள. என்னைக்கு சபைக்குள்ள வசனம் முதல்ல வைக்கப்பட்டதோ, புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனத்தை அந்த கால்வின், லூத்தர் போன்றவங்களாம் பயங்கரமா போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் நாக்ஸ், கால்வின், லூத்தர், ஜுவிங்லி இப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வேத வசனத்தை முக்கியமாக அந்த ஆதியாகமம் 1-2 எடுத்து ரொம்ப அதிகமாக போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி உலகம் வந்தது, எதுக்காக இதெல்லாம் படைச்சாரு, யாருடைய சந்தோஷத்துக்காக, யாருக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், மனுஷனை எப்படி படைச்சாரு, அவரை போலவே படைச்சிருக்காரு, அப்போ அவனும் ஒரு படைப்பாளி, அவன் எப்படி இவர் படைச்சதை வச்சு இவன் எப்படி நிறைய புதுசாக படைக்கணும், இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க. புராட்டஸ்டன்ட் போதனைன்றது இதனால் அடங்கி இருக்கிறது. புராட்டஸ்டன்ட் போதனை ஒன்று நான் கொண்டாந்து இல்லை, நான் பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. அது இப்போ தான் 500வது ஆண்டை கொண்டாடினாங்க அவங்க. எனக்கு வெறும் 64 வயசு தான் ஆகுது. நான் இதெல்லாம் அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் ஏராளமாக அந்த பூமியில் வச்சிருக்கிறாரு, நாம் கண்டுபிடிக்கும்படியாக, நாம் வெளிக்கொண்டு வரும்படியாக, புதுசாக நாம் படைக்கும்படியாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை போதித்த உடனே அந்த புராட்டஸ்டன்ட் போதனையில் ஒரு 25 நாடுகள் அரவணைத்து கொண்டது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மொத்தம் 25 நாடுகள் புராட்டஸ்டன்ட் போதனையில் அரவணைத்து கொண்டது. சரித்திரம் சொல்லும் உண்மை,
நீங்கள் எங்கே வேணால் வாசித்து பாருங்க. சரித்திரம் சொல்லும் உண்மை என்றால் என்னவென்றால் அந்த 25 நாடுகளும் செல்வ செழிப்பு மிக்க நாடுகளாக மாறினது. அப்படியே மாறிடுச்சு. ப்ராஸ்பரிட்டிங்கிறது, செழிப்புங்கிறது இந்த தத்துவத்தினுடைய பின்விளைவு, அவ்வளவுதான். இட்ஸ் a ப்ராடக்ட் ஆஃப் த டீச்சிங். இந்த போதனைகளுடைய பின்விளைவு தான் செழிப்பு. ஆட்டோமேட்டிக்கா செழிப்பு வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? மனுஷன் யாருன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட அவனும் ஒரு படைப்பாளி. உலகம் எங்கிருந்து வந்தது? எதுக்காக வந்தது? மனுஷனுடைய இன்பத்துக்காக, சுகத்துக்காக, அவனுடைய சந்தோஷத்துக்காக கொடுக்கப்பட்டது. இதுல இருந்து மனுஷன் பல காரியங்களை உண்டாக்க வேண்டும். இதெல்லாம் போதிக்க ஆரம்பிச்சாங்க. போதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து உண்டானது தான் செழிப்பு. அந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 25 கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டத்திட்டங்களும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த முறைமையின்படி. அவங்க விஷன் என்ன தெரியுமா? அந்த நாடுகளுடைய விஷன் என்ன தெரியுமா? அந்த புராட்டஸ்டன்ட் போதனை அரவணைத்த தேசங்களுடைய விஷன் என்னன்னா, ஒருத்தன் கூட ஏழையா இருக்கக்கூடாது, தெருவில் கிடக்கக்கூடாது, ஒருவன் கூட பிச்சை எடுக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒன்றும் குறைவுபடக்கூடாது. சான்ஸே கிடையாது. தெருவுக்கு வரவே முடியாது. நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்னா கூட தெருவுக்கு வரவே முடியாது. உங்களுக்கு அடிப்படை வீடு, உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதி எல்லாம் கொடுக்கப்படும். ஒருவனும் உங்களில் எளியவன் இல்லாதிருப்பானாக. அந்த தரிசனத்தை நிறைவேற்றிட்டாங்க பூமியில. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. ஆதியில வார்த்தை வந்தது, வார்த்தை இருந்தது. முதல்ல வார்த்தை. எங்கெல்லாம் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சமுதாயமே ஒரு பெரிய மறுமலர்ச்சி அடைகிறது. இருக்கீங்களா? மேக்ஸ் வேபர்னு ஒரு பெரிய சோசியாலஜிஸ்ட், அவர் அந்த காலத்திலேயே இதை ஸ்டடி பண்ணி எழுதிட்டார். என்ன சொல்றாரு? இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்னால சிருஷ்டிப்பை பற்றியும், தேவனை பற்றியும், தேவன் உண்டாக்குன மனுஷனை பற்றியும், இதை பற்றியெல்லாம் போதிக்க ஆரம்பித்த பிறகு அந்த போதனையின் விளைவு தான் செழிப்பான ஒரு வாழ்க்கை இந்த தேசங்கள்லாம் செழிப்பு வந்தது. இது அரவணைக்காத தேசங்கள் எல்லாம் தரித்திரம் ஆட்கொண்டது. அங்கே குறைவு, பஞ்சம், பசி, பட்டினி, தாழ்வான ஒரு நிலை, எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. இல்லையேங்கிற ஏக்கம் தான் நிறைய ஜனங்களுக்கு இருக்குது. எனக்கு இல்லையே, ஐயோ எனக்கு ஆகாரம் இல்லையே, எனக்கு ஒரு வேலை இல்லையே, எனக்கு ஒரு சம்பாத்தியம் இல்லையே, எனக்கு அடிப்படை வசதி இல்லையே, எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு ஆஸ்பத்திரி செலவு காசு இல்லையே என்ற நிலைமை தான் அங்கெல்லாம் இருக்குதுன்றாரு. ஐரோப்பிய நாடுகளிலேயே ஸ்டடி பண்ணி சொல்கிறாரு. இந்த ப்ராட்டஸ்டன்ட் போதனையில் அரவணைத்த தேசங்கள்லாம் நல்லா இருக்குன்றாரு. அந்த ப்ராட்டஸ்டன்ட்னா நான் வெறும் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை மேன்மையாக சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை மேன்மையாக சொல்கிறேன். வார்த்தை இருந்தது, அங்கே வார்த்தை வந்துருச்சு முதல்ல. ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தினுடைய பெரிய இன்னைக்கு பாருங்க, அவங்களே கொஞ்சம் கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை மதிக்க வேண்டிய விதத்தில் அவங்க மதிக்காமல் போயிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு எப்படி அவங்க மேன்மை அடைந்தாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அங்கே முதலிடம் பெற்றது. அப்போ ஒரு சமுதாயத்திலே அவ்வளோ பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்க முடியும்னா நான் சொல்லுகிறேன். இதை எடுத்து பிரசங்கியார்கள் போதித்தா சரியான விதத்தில், சிருஷ்டிப்புனா என்ன, அது எவ்வளவு நல்லது, அது நல்லதாக கர்த்தர் உண்டாக்குனார், எதுக்கு? நமக்கு நல்லது, அது நாம் அனுபவிப்பதற்கு, நாம் மகிழுவதற்கு, நாம் வாழ்ந்திருப்பதற்கு இது நல்லது அப்படின்னு போதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் மனுஷனை எப்படி கர்த்தர் உண்டாக்குனாரு, அவன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறான், அவனும் நல்ல நல்ல காரியங்களை உண்டாக்குகிறவன். தேவன் எப்படி ஒளி இருளையும் வெறுமையும் ஒழுங்கின்மையும் போக்கி நல்லதெல்லாம் உண்டாக்குனார், அதுபோல மனுஷனும் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு நல்லதை ஆக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவன். இப்படி உண்டாக்கப்பட்டிருக்கான் மனுஷன். கர்த்தர் நல்லவர். அவர் ஒழுங்கின்மை வெறுமை இருளை பார்த்தோன்னா அதெல்லாம் போட்டு கிழிச்சு எரிஞ்சிடல ஒரு கோபத்தில். அதை எடுத்து அழகாக அருமையான உலகத்தை அவர் உண்டாக்குறார். அப்படிதான் ஆட்கொள்ளுகிறார். அவருடைய ஆட்சி இரக்கமிக்க ஆட்சி. இட்ஸ் a governance of compassion. அவருடைய கவர்னன்ஸ்ல, அவருடைய ஆளுகையில இரக்கமும் மன உருக்கமும் இருந்தது. ஐயோ ஒழுங்கின்மையா இருக்குது, வெறுமையா இருக்குது, இருளா இருக்குதுன்னு அதை எடுத்து வெளிச்சத்தையும் அழகான எல்லாத்தையும் கொண்டு வந்தார். நம்முடைய ஆட்சியும் அவர்கள் ஆள கடவுள்னு சொல்லிட்டார் இல்லையா, நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. இப்ப நம்முடைய ஆட்சியும் அப்படி ஒழுங்கின்மை வெறுமை இருளா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அழகா ஆக்குறது தான் நம்முடைய ஆட்சி. நம்முடைய வீட்டை எடுத்து நேசித்து அன்பு கூர்ந்து அது அருமையான ஒரு வீடு ஆக்குறது தான் நம்முடைய வேலை. ஹலோ, ஒவ்வொரு புருஷனுடைய வேலையா தான்.
நம்முடைய பள்ளிக்கூடங்களை எடுத்து அதை அருமையான கல்வி ஸ்தாபனமாக மாற்றுகிறதா மனுஷருடைய வேலை. நம்முடைய நாட்டை எடுத்து அதில் இருக்க குறையெல்லாம் போக்கி அருமையான நல்ல நாடாக எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி எளியவன் ஒருத்த கூட இல்லாதபடி மாற்றுறதுதான் ஆட்சி, நம்முடைய ஆட்சி. மனுஷனுக்கு அப்பேற்பட்ட ஒரு அனாயிண்டிங்கை தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை மனுஷன் செய்ய முடியும். இப்போ சமுதாயத்திலே பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். வார்த்தை வரணும், வார்த்தை வந்தால் தான் அது உண்டாகும். புராட்டஸ்டன்ட் இது மூலமாக வார்த்தை வந்துச்சு, அதன் மூலமாக மாற்றம் வந்தது. ஒரு சமுதாயத்திலே ஒரு நாட்டிலேயே பல நாடுகளில் எப்படி மாற்றம் உண்டாயிருக்குன்னா, நான் சொல்லுகிறேன், ஒரு சபையை எடுத்துங்க, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்ட கிறிஸ்தவ மக்கள் எடுத்துங்க, அவங்கள எடுத்து வச்சுக்கிட்டு இதை போதிச்சா எப்படிப்பட்ட மாற்றம் அவர்களுக்கிடையே உண்டாகும் என்பதை யோசித்து பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே சென்னையில் போதிச்சு வருகிறேன். இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அனுபவித்து பார்த்துட்டேன். நான் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு சாதாரண எளிய மக்களை எடுத்து எப்படி இந்த வசனத்தை போதிச்சு ஆதியில வார்த்தை இருந்தது, அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் முதல்ல வார்த்தை தான் வரணும். வார்த்தை வந்தால் நல்ல எதிர்காலம் வந்துடும். வார்த்தை வந்தால் நல்ல ஒரு ஒளிமயமான ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகும். வார்த்தை வந்துட்டா நல்ல குடும்பம் உண்டாகும். வார்த்தை வந்துட்டா கையின் பிரயாசங்கள் சிறக்கும். வார்த்தை வந்துட்டா எல்லாம் அழகாக மாறும்னு போதிச்சு நூற்றுக்கணக்கான வாழ்க்கை குடும்பங்கள் அருமையாக அழகாக மாறி இருக்கின்றன. எல்லாரும் சொல்லுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் முதல்ல வார்த்தையை தான் வைக்க போகிறேன். முதல்ல வார்த்தை, எல்லாவற்றிலும் முதலாவது வார்த்தை. வார்த்தை முதலாவது இருக்கும்போது அதனுடைய பின் விளைவுகள் அற்புதமானதாக ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது வார்த்தை இருக்கும்போது பின்னால எல்லா நல்ல காரியங்களும் தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.